இணைய பல்கலைக்கழகத்தை மிகச்சிறந்த முறையில் தொடங்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் டாக்டர்.V.C. குழந்தைஸ்வாமி அவர்கள் கனவுடன் உருவாக்கி இந்த இணைய பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டு நிறைவை கண்டு பெருமையுடன் நிமிர்ந்து நிற்கிறது. அதன் நினைவாகவும் அமெரிக்காவிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள் உலகளாவிய தமிழ் அறிவையும் உலகளாவிய தமிழ் தொடர்பையும் கொண்ட ஒரு பேராசிரியர் பெருந்தகை அவர்களை இன்றைய தினம் சென்னையில் நாம் வரவேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்கிற முறையில் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர்.V.C. குழந்தைஸ்வாமி அவர்களின் வாழ்க்கை துணைவி, மேனாள் இயக்குனர், பெங்களூர், கர்நாடகா, கோவா, சென்னை, தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உட்பட பல்வேறு வகைப்பட்ட கல்வி வளாகத்திற்கு மேனாள் இயக்குனராக பணியாற்றிய இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் தில்லியில் மிகச்சிறந்த கல்வியாளராக பணியாற்றிய பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் திருமதி சவுந்தரவல்லி குழந்தைஸ்வாமி அவர்கள் இன்றைக்கு தலைவராக இருந்து டாக்டர்.V.C. குழந்தைஸ்வாமி தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையை செம்மையான முறையிலே நடத்தி வருவது தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்த ஒன்று. இந்த இனிய காலை பொழுது இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் திரு வாசிக்கு அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வாக ஆண்டுதோறும் மிகச்சிறந்த தமிழ்பேர் அறிஞர்களுக்காகவும் மிகச்சிறந்த வரலாற்று தொழில்நுட்ப அறிஞர்களுக்காகவும் தொல்பொருள் துறை ஆய்வியல் அறிஞர்களுக்காகவும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பரிசளித்து பாராட்டுகிற ஒரு விழாதான் ஆண்டுதோறும் டாக்டர்.V.C. குழந்தைஸ்வாமி தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையை நடத்தி சிறப்பு செய்திருக்கிறது. இந்த ஆண்டு மாதாந்திர கூட்டம் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல முடிவில் இன்றைய தினம் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்க இருக்கிறது. சான்றோர் பெருமக்களை நான் மேடைக்கு வரவேற்பதில் அகமகிழ் கொள்கிறேன். அமெரிக்க நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கிற டாக்டர் பிரான்சிஸ் முத்து ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கிறோம். இந்த பல்கலைக்கழகத்தின் மிகச்சிறந்த இயக்குனராகவும் தலைவராகவும் பணியாற்றிய முதல் இயக்குனர் என்கிற பெருமையை பெற்ற பேராசிரியர் வணக்கத்திற்குரிய திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், இன்றைய தினம் உலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய சிறப்பினை செய்ய இருக்கின்ற டாக்டர் சுந்தர் கணேசன் அவர்கள், இயக்குனர், ரோஜா முத்தையா ஆய்வு நூலகம், சென்னை, அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய கனவு நினைவாகும் வகையில் தலைவர் டாக்டர்.V.C. குழந்தைஸ்வாமி அவர்களுக்கு மிக பெரும் வாழ்வியல் துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் கல்வி உலகின் தன்னிகர் இல்லாத கல்வியாளராகவும் விளங்கி இன்றைக்கு டாக்டர்.V.C. குழந்தைஸ்வாமி தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்வியாளரும் பேராசிரியருமான வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் சவுந்தரவல்லி குழந்தைஸ்வாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மனிதனை மேல் ஒரு தேவனை இதுவரை இந்த வையம் கண்டதில்லை என்கிற மேற்கோளை தன் கவி மேற்கோளாக காட்டிய பெருந்தகை வணக்கத்திற்குரிய கல்வியாளர் ஐயா திரு வாசேக்கு அவர்கள். தமிழர் வாழ்க்கைக்கு செம்மை சேர்த்த பெருந்தகை என்பதால் நாம் அவரை வாசி குழந்தைஸ்வாமி என்று அழைப்பது மரபு. அந்த மரபின் அடிப்படையில் ஐயா பேராசிரியர் டாக்டர்.V.C. குழந்தைஸ்வாமி அவர்கள் வழி வழி வந்த பண்பின் மதிவளம் நமது செல்வம் என்று மானுட செல்வத்தை பற்றிய தகவலை மிக அருமையாக கொடுத்த பெருந்தகை. வழி வழி வந்த பண்பின் மதிவளம் நமது செல்வம் என்பது ஐயா அவர்களுடைய கவிதை மேற்கோள்கள்.
இவையெல்லாம் வாழ்க்கையில் மேடைகளில் மேற்கோள் காட்டுவதற்காக திரு வாசிக்கு அவர்கள் படைக்கவில்லை, வாழ்க்கையில் மேற்கொள்வதற்காக படைத்தார். வாழ்க்கையில் மேற்கொள்வதற்காக படைத்தார். அந்த அடிப்படையில் மண் மீது மானிடர்தம் மனவலி ஓர் விந்தையடா என்று கவிபாட்டிய டாக்டர்.V.C.Kulandaiswamy அவர்களுடைய தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளை நிகழ்வு இப்பொழுது தொடங்குகிறது. மனித ஜாதியின் வாழ்வின் மிஞ்சிய புனிதம் ஒன்றில்லை. இதை புவிமிசை சொன்ன மாபெரும் படைப்பு மானுட படைப்பு என்று மனித வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை அருமையாக செதுக்கிய பாவலர் டாக்டர்.V.C.Kulandaiswamy அவர்கள். அவர்களுடைய படைப்புலகின் கரு மானுடத்தின் வெற்றி என்பது ஒன்றுதான். எங்கெல்லாம் மானுடம் வெற்றி பெறுகிறதோ அங்கெல்லாம் மனித வளம் வெற்றி பெறுகிறது என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர். எந்த சூழ்நிலையிலும் கல்வி வளர்ச்சி பெறாத நாடு தன்னிறைவு கொள்வதில்லை என்பதை ஒரு கல்வியாளராக எடுத்துக்காட்டிய பெருந்தகை ஐயா டாக்டர்.V.C.Kulandaiswamy அவர்கள். கல்வி ஆம், இது வளர்ச்சியின் வாயில் என்பதை வாயில்தோறும் சொன்ன பெருந்தகை. வாயில்தோறும் சொன்ன பெருந்தகை, கல்வியின் வளர்ச்சி வாயில் என்பதை எடுத்து காட்டிய பெருந்தகை. அப்படிப்பட்ட படைப்புலக பிரம்மாவாக நாமெல்லாம் போற்றுகிற மானுடத்திற்கு யாத்திரை கண்ட மாபெரும் கவிஞன், கவிதை உலகின் வழி மானுட யாத்திரையை செதுக்கி காட்டிய மாபெரும் பாவலன், அவருடைய வாழ்க்கை துணைவி பேராசிரியர் டாக்டர் திருமதி சௌந்தரவல்லி குழந்தைசுவாமி, தலைவர் வாசி குழந்தைசுவாமி தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளை அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்ற வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது வரவேற்புரை டாக்டர் வாசி குழந்தைசுவாமி அவர்களின் வாழ்வியல் துணைவி பேராசிரியர் சௌந்தரவல்லி குழந்தைசுவாமி அவர்கள். It's a distinct honor and a great privilege for me to be here this morning and participating in this function to commemorate the 20th anniversary of this great institution, Tamil Virtual University as it was known when it was established. I'm happy Dr. Francis from Chicago and the former director of this virtual university, Dr. Ponnavika, and a great researcher friend, Dr. Ganesan, they are all here to honor us. So I don't know, because anyway they are going to talk to you. I'm not going to tell you what they would be talking about. But Dr. Francis is very interesting. He who goes deep into the realms of history, archaeology, and philology, and whatnot, all aspects. If you could discuss with him, you would know that he just has many faceted personality. Similarly, I don't have to tell you about Dr. Ponnavika. He has been with you, although not in this building, but in the other building, that is in the Elcott building, right? Elcott building. And I still remember when this Tamil Virtual Academy, as it is known today, but we all would refer to it only as Tamil Virtual University, whatever be technically inappropriate. They don't mind that. But actually when the inauguration took place in Kalaivaanararangam in the year 2000, so it was inaugurated by the then Chief Minister, Dr. Kalaignar Karunanidhi, and they were all seated in the audience, and Dr. Ponnavika explained everything. Then everyone was listening to him with rapt attention, because none of us knew anything about the program that he was going to talk with, and also the project they are taking up, that is the project being Tamil Virtual University. I think even the then chairman of TVU, Dr. Kulandaiswamy, also said, Ponnavika, ella முதல்மன் அமைச்சர் மாறன் இவங்க எல்லாமே வாயடிச்சு உங்களை லிசன் பண்ணுற மாதிரி 1 மணி நேரம் அந்த presentation lasted for an hour. So that's how he explained everything to us. So then of course when I went abroad, when I was in Boston, I saw the Sri Lankan, I mean I was invited to have lunch there, so I just saw them
they were demonstrating to me, after some time when I went there. And then the children were learning the alphabets from there. And then when I went to my headquarters in Delhi, one of our senior colleagues, he was my director also, Dr. Chowdhury said, I have enrolled as a student for this Tamil Virtual University, and now you can't talk ill of me in Tamil, so I know so much. And because I know the script, now I have also learned the literary Tamil, and then of course Pandian, that is his cook, Pandian also teaches me a lot. So he said that with this input, I'm sure I'll be able to be proficient in Tamil after some time. That unfortunately he didn't live long, he passed away soon. So therefore, friends, it's so many people speaking different languages, they were able to learn the alphabet of Tamil, and then they could also, after some time, I think step by step you proceed. And they all got enrolled as members. So I don't have the statistics, but only just through experience, randomly, I thought that quite a few people were enrolled, and then they were learning Tamil. And talking about Dr. Sundar Ganesan, I am really fascinated by this subject, that is Indus Valley civilization. Because I am just an LKG student in that, and they are all experts. So as a starter, as a student, when I started reading about this Indus Valley civilization, ancient Tamil civilization, I was really taken aback, because so many things I was really thinking. Unfortunately, I wish that I had lost so many years without reading all this. Unfortunately, I didn't get the chance to read Tamil literature, although I love it, because from the school days, somehow, for reasons best known to my father, he made me learn Tamil and made me learn Hindi and Sanskrit instead of Tamil. So not that you say, that's my mother tongue and I can read well. In fact, I could correct the Nagaraj's invitation. So many mistakes, because I can now take pride saying that I'm very proficient in Tamil also. I won't let any Sandipizhai, even Professor V.C.K. used to give it to me for editing. So that I do, and also proofreading I do. So that's not the point. So now, but it's so rich in history, that is archaeology. So I got so interested, and then I think Dr. Ganesan, he asked me to read Joseph's book. No? So that I read it, and then I found that I was an illiterate as far as history is concerned. I felt ashamed because, in Tamil literature, of course, it is rich, I don't deny that, but we should also know our ancestry. So, when we talk about the ancestors, that is when you talk about the civilization, generally, when we talk about civilization, we would only start from agrarian civilization with water and land and water resources. Then we move on to the industrial civilization, where minerals, oil and minerals were the main resource. And now we have come to the technology era, the knowledge era, where we consider knowledge as the main resource. This is how in all our forums we used to talk about civilization. But that is not civilization. Of course, there are various phases of civilization. In order to justify why we call knowledge as the best resource. So that is a different context. But when you really want to know about yourself, your ancestors, then you have to move out of that field, because that is only a small part of it. So then in the gamut of knowledge, it occupies very little space. But you have to understand the civilization. So his civilization, so we also just, Dr. Balakrishnan's book, I was just showing that I don't know when I would read. He also sent a note saying that
please read the book. He doesn't know that I need another lifetime to complete it, even if the way I want to read, because when I read something, I have the habit of taking notes. So for that, and usually I do it on the margins, but this I don't have the heart to do that, because that book, you know, you don't have the heart to mark it there. So therefore, I thought that I would have a notebook by my side, so I started writing the notes. Anyway, that is why he's here. My only request to you is, we would do our best to help you. You should go to various colleges, speak to them about this Indus Valley civilization, which is, when you talk about Indus Valley civilization, it is essentially a Dravidian civilization. Whether you read it, I mean, or you can say that. Dr. Francis says that we can say that with courage, but in our context, it's not done. People like me can do that, because you see, I am not anymore in the government service, so I'm retired, so I can do that. But still, you know what they have done with the people who have spoken the truths. So it is like, I have now seen that, you see, that is the even-handed justice. This is uneven-handed justice. Commence the ingredients of a poison chalice to our own lips. I think Professor knows what I am quoting from Macbeth. So therefore, this is the situation. But still, people should know the truth, that it is essentially a Dravidian civilization. So therefore, this, you have to discuss at length, like you see, archaeologically, genetically, linguistically, it is essentially a Dravidian civilization. So, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமே என்று பல கல்லூரிகளில் சென்று தாங்கள் அதை பற்றி மாணவர்களுக்கு அதை விளக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த ஏஜில் when they learn something, they will show interest, and there are a lot of things, I think the implications are many. So I think you can do that without without mentioning the most controversial things, which we will leave to people like Dr. Francis, because he will go sometime during your next visit. You should go and give lectures. So we will some of the principals will talk to. Then you can, this is only, my attempt is only to create awareness, not that they are going to turn everybody into a great scholar. So therefore, friends, I am really happy. I am thankful to Dr. Francis Muthu and also Dr. Ganesan for coming here to participate in this simple function. And Dr. Ponnavika doesn't need any invitation. This is his, it is like homecoming, second homecoming. So you have to invite us, you have to receive us, not we. So anyway, thank you very much. It's such a pleasure having you this morning here. Thank you. மிக சிறந்த ஒரு வரவேற்புரையை ஆற்றி மகிழ்ந்து டாக்டர் V.C.Kulandaiswamy தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த இனிய நிகழ்விற்கு நாம் நன்றியோடு நினைக்கக்கூடிய சில பெருந்தகைகள் தமிழிணைய பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்தது ஒரு பணியை திரு டாக்டர் V.C.Kulandaiswamy அவருடைய கனவிற்கு நினைவாகும் வகையில் பணி செய்த பெருமக்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு பலத்த கரவொலியோடு அந்த பெரிய மனிதர்களை நாம் அழைக்கலாம். வணக்கத்திற்குரிய பேராசிரியர் நக்கீரன் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் ராமசுவாமி அவர்கள், பேராசிரியர் டாக்டர் ராஜாமணி அவர்கள், புலவர் வீரமணி அவர்கள், பேராசிரியர் டாக்டர் முருகன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் டாக்டர் V.C.Kulandaiswamy அவர்களுடைய உள்ளத்திற்கு கல்வியியல் சிந்தனைக்கு மிக மிக நெருக்கமானவர்கள். அவர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் நாம் அகமகிழ்ச்சி கொள்கிறோம். நம்முடைய டாக்டர் V.C.Kulandaiswamy தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையினுடைய சட்ட ஆலோசகராக பணியாற்றுகிற வணக்கத்திற்கு திருமதி முத்துலட்சுமி அம்மையார் அவர்களையும், ஆலோசகராக பணியாற்றுகிற திருமதி நிர்மலா அம்மா அவர்களையும் வரவேற்பதில் அறக்கட்டளை பெருமகிழ்ச்சி கொள்கிறது. நண்பர்களே, அடுத்ததாக நாம் பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கோ அவர்களின் தலைமை உரையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன் பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கோ அவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை.
மல்லிகைப்பூவிற்கு யாரும் எப்பொழுதும் விளம்பரம் செய்வதில்லை. அதுபோல் பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கோ அவர்கள் உலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராகவும் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவராகவும் தன்னிகரில்லாத பணியை ஐயா அவர்கள் ஆற்றி வருகிறார்கள். பேராசிரியர் டாக்டர்.V.C.Kulandaiswamy அவருடைய அறிவியல் சிந்தனைக்கும் அவருடைய ஆக்கப்பூர்வமான கல்வியல் சிந்தனைக்கும் மெருகேற்றிய பெருந்தகை பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கோ என்று சொன்னால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. தமிழக அரசில் மிகச்சிறந்த மரியாதையுடன் இன்றும் ஒரு வைஸ் சான்சலர் உலா வருகிறார் என்று சொன்னால் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கோ அவர்கள் தூய தமிழையும் தூய அறிவியல் சிந்தனையையும் தமிழ் கூறும் நல்லுலகம் பின்பற்ற வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஆர்வமும் அக்கறையும் உடைய பெருந்தகை இப்பொழுது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் முதல் இயக்குனர் என்ற முறையிலும் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய சிந்தனையாளர் என்ற முறையிலும் இப்பொழுது பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கோ அவர்கள் தலைமை உரை ஆற்ற வருமாறு பணிவன்போடு அழைக்கிறோம். பத்மபூஷன் பேராசிரியர் த.இ.க அவர்களின் அறக்கட்டளையின் ஒரு சிறப்பு நிகழ்வாக தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய 20வது ஆண்டு விழாவினுடைய நிறைவு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் அம்மா சுந்தரவல்லி குலசாமி அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகின்றிருக்கின்ற மதிப்புக்குரிய எனது அருமை நண்பர் பிரான்சிஸ் முத்து அவர்களே, இந்த விழாவிலே சிறப்புரை ஆற்ற வருகின்றிருக்கின்ற மதிப்புக்குரிய சுந்தர கணேசன் அவர்களே, இந்த விழாவிலே அறிமுறை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற எனது அருமை தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய செயலாளர் திருமதி உலகநாயகி அம்மையார் அவர்களே, அவையிலே விற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் என்னுடைய நினைவு 20 ஆண்டுகளுக்கு முன்பு செல்கின்றது. இந்த பல்கலைக்கழகம் தோன்றியனுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தமிழ் இணைய மாநாடு தமிழ்நெட் 99 என்று சொல்வார்கள். அது பிப்ரவரி மாதம் 7-8 தேதிகளிலே 1999 சென்னையில் நிகழ்ந்தது. அந்த மாநாட்டின் இறுதியிலே கலைஞர் அவர்கள் அறிவித்த ஒரு முக்கியமான நிகழ்வு, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் என்று ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குவோம், அதன் வழியாக உலகில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களும் தமிழ் அறியாதவர்களும் தமிழ் கற்க வேண்டும் என்பதற்காக இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்படும் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் அரசாணையின் பேரில் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அதனுடைய முதல் இயக்குநராக ஜூலை மாதம் 2000 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் நாள் முதல் இயக்குநராக நான் இதிலே பொறுப்பேற்றேன். அப்பொழுது இந்த நிறுவனம் இதற்கென்று ஒரு அலுவலகம் இல்லை. ஆனால் எல்காட் நிறுவனத்தில் ஒரு 1400 சதுர கொண்ட ஒரு ஆய்வுக்கூடம் சொன்ன குப்பை, அதுதான் என்னுடைய அலுவலகம் கொடுத்தார்கள். அந்த அலுவலகத்தில் ஒரு இயக்குனர் அலுவலகம், 2 துணை இயக்குனர் அலுவலகம், 4 இணை உதவி இயக்குனர் அலுவலகம், 2 உதவியாளர்கள், இப்படி என்ற ஒரு சிறிய நிறுவனமாக 2000 ஆண்டு ஜூலை மாதம் எல்காட்டினுடைய 2வது மாடியிலே இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு இது அதுவரையில் இணைய பல்கலைக்கழகம் என்ற ஒன்று உலகத்தில் எங்குமே இல்லை. முதலில் நிறுவப்பட்ட இணைய பல்கலைக்கழகம் தமிழ் இணைய பல்கலைக்கழகம். ஆனால் அதனை எப்படி அமைப்பது, அதற்கு இன்னொரு முன் உதாரணம் இல்லை. ஆனால் அதற்கு வேண்டிய மென்பொருளை எல்லாம் உருவாக்குவதற்கும் ஆட்கள் இல்லை. நாங்கள் விளம்பரம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 14 மென்பொருள் ஆய்வாளர்கள் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இந்த இணையதளத்தை எப்படி அமைக்க வேண்டும், அதனுள்ள பாடங்களை எல்லாம் மின் நூலகத்தில் எல்லாம் எப்படி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் செய்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் தொடங்கி அக்டோபர் மாதத்தில் ஒரு நிறைவு வந்தது. அந்த அதன் பிறகு இணையதளத்தை பதிவு செய்து tamilvu.org என்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதிலே கல்வி,
அடிப்படை கல்வி, இடைநிலைக் கல்வி, பட்டக்கல்வி என்ற இந்த கல்வி திட்டங்களையெல்லாம் உருவாக்கி அதன் பிறகு மின் நூலகம், தமிழ் இலக்கியங்களெல்லாம் நூல்களெல்லாம் இணையத்திலே செல்ல வேண்டும் என்று மின் நூலகம். இன்றைக்கு பார்த்தலையானால் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தில் அங்கே எல்லா நூல்களும் உரையோடு மிக அருமையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் மற்ற பண்பாட்டு நிறுவனங்கள் எல்லாம் புகைப்படம் எடுத்து பண்பாட்டு கூறுகள் என்ற அமைப்பிலே இணையதளத்தை வழங்கியிருக்கின்றோம். அதுபோக கல்வி, அடிப்படை கல்வி, இடைநிலைக் கல்வி, பட்டக்கல்வி, இந்த 3 கல்வி திட்டங்களையும் வகுத்தமைத்து அடிப்படை கல்வியை எப்படி வழங்குவது என்று திட்டமிட்ட பொழுது ஐயா கூறினார்கள், தமிழகத்தில் அடிப்படை கல்வி தமிழ் கல்வி எப்படி வழங்கப்படுகிறதோ அப்படியே இணையதளத்திலும் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் அந்த காலத்தில் தமிழை முதல்ல, அதாவது எழுதுவது எப்படி எளிது என்பதற்காக டா பா மா யா அதுதான் முதல் எழுது. அப்புறம் காச்சாங்க, காச்சா டா தா, காச்சா தா, இப்படி இந்த வகையிலே பாடங்களை எல்லாம் முதல் பாடம் டா பா மா யா. இந்த பாடங்களை எல்லாம் போட்டு மிக இணையத்தில் போட்டு பெருமையோடு உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும், உலகத்தில் பல கலிஃபோர்னியா தமிழ் அகாடமியில் அங்கே ஒரு கல்வி நிறுவனம் நமது முன்னாள் அமைச்சர் மாதவனுடைய மகள் வெற்றி செல்வி அவர்கள் தொடங்கினார்கள். அந்த பல்கலைக்கழகத்தில் எல்லாம் உலகத்தில் பலரும் படிக்க தொடங்கினார்கள். அந்த நிலையில் என்னுடைய அமெரிக்க நண்பர்களுக்கெல்லாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருந்தேன், நான் இணைய தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கெல்லாம் அருமையான பாடத்திட்டத்தை வழங்கியிருக்கிறேன் என்று. அங்கே மணிவண்ணன், இன்னொரு நண்பர், இருவரும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு பெருமையோடு எடுத்து காட்டினேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், இதனை எங்கள் ஊர் மாணவர்கள் படிக்க மாட்டார்கள். எனக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏன்னா இவ்வளோ வருத்தப்பட்டு வச்சு போட்டிருக்கிறோம், படிக்க மாட்டேங்குது. தமிழ் என்ன டாவலியா தொடங்குது, டாப்பாமா என்ன தொடங்குவீர்கள், அப்படியே தமிழ் கற்பிப்பது. எங்களுக்கு குழந்தைகளா இது தொடங்கி காங்கா சாங்கையன் தான் படிப்பார்கள். இந்த பாடத்திட்டத்தை எங்கள் குழந்தைகள் படிக்க மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் ஐயாவிடம் கூறினேன், அதனை நிறைவு செய்வதற்காகத்தான் மழலை கல்வி என்று ஒன்றை அறிவித்து, மழலை கல்வியிலே எண்கணிதப்படி உயிரெழுத்துக்களை தொடங்கி மழலை கல்வியிலே மிக அருமையாக தமிழை தொடங்கி அதன் பிறகுதான் அவர்கள் அந்த பாடத்திட்டத்தை ஏற்றார்கள். இப்படி இந்த இணையதளத்திலே மிக அருமையான பாடத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு உலகில் பல்வேறு நாடுகள் இந்த நமது இணையதளத்தின் வழியாக தமிழை கற்று வருகின்றார்கள். நான் ஒரு முறை கனடாவிலே ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தேன். அங்கிருந்த அந்த மேலாண்மை பேராசிரியர் அவர் இணையத்தின் வழியாக அவர் வடிவமைத்திருந்த அவருடைய வெப்சைட்டை போட்டு காட்டினார். அதில் ஒரு அனிமேஷன் கிடையாது, ஒரு இது கிடையாது, வெறும் டெக்ஸ்ட்டு. நான் சொன்னேன், இதுவா இணைய வழி கல்வி, நான் செய்திருக்கின்றேன் பாருங்கள் என்று தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தை போட்டு காட்டினேன். அவர் உடைய எழுந்து இதற்கு இணை எதுவுமே இல்லை என்று கூறினார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த பாடத்திட்டங்களை எல்லாம் படித்து வருகின்றார்கள். அதற்கு அடிப்படையாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஊக்குவித்த எனது ஆசான் பேராசிரியர் வாச கொன்சாமி அவருடைய நினைவாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே மிக அருமையாக உரையாற்ற வந்திருக்கின்றார்கள் சுந்தர கணேசன் அவர்களும் பிரான்சிஸ் முத்து அவர்களும். அவர்களை வரவேற்று இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வியாளர் திரு த.இ.க அவர்களுடைய கனவு நினைவாகும் வகையில் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் பணி எப்படி வளர்ச்சியின் வாயிலை நோக்கி செல்கிறது என்பதை மிக அரிய முறையில் முதல் இயக்குனர் என்கிற முறையிலே டாக்டர் பொன்னவைக்கு அவர்கள் எடுத்து மகிழ்வுடன் கூறி மகிழ்ந்தார்கள். அரங்க மக்கள் ஒரு பெரிய பலத்த கரவொலியை பேராசிரியர்களுக்கு வழங்கி மகிழலாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பெரும் சிறப்பாக
அமெரிக்காவிலிருந்து சிறப்பு விருந்தினராக குலோத்துங்கன் தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையை இன்னைக்கு ஒரு நிகழ்வாக நடத்துவதற்காகவும் ஒரு சிறப்பு விருந்தினராகவும் ஐயா டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய அறிமுக உரையை தருவதற்கு முன் பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்களை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு முதலில் டாக்டர் வி.சி.குலந்தாய்ஸ்வாமி அவர்கள் இல்லத்தில் என்னை அழைத்து பேராசிரியர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரும் துணையாக இருக்கிறது என்பதை டாக்டர் வி.சி.குலந்தாய்ஸ்வாமி அவர்கள் அறிமுகம் செய்து இந்த நட்பினை துவக்கி வைத்தார்கள். இன்றைக்கு இந்த நட்பு வானலாக வளர்ந்து இன்றைக்கு நம்முடைய வி.சி.குலந்தாய்ஸ்வாமி தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளை சிறப்பு சொற்பொழிவுக்காக ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சென்ற வாரம் லயோலா கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய தேசிய கருத்தரங்கம் ஐஐடிஆர் சார்பாக இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச் உலக தமிழ் மேம்பாட்டு அமைப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய நிகழ்வு லயோலா கல்லூரியில் நடைபெற்றது. அதற்கு ஐயா அவர்கள் வந்திருந்து மிகச்சிறந்ததொரு சிறப்புரையை தொல்லியல் ஆய்வுத்துறையிலிருந்து ஒரு பெரிய சிறப்புரையை கொடுத்தார்கள். சிந்துவெளி முதல் கீழடி வரை என்கிற அந்த தேசிய கருத்தரங்கம் பெருமைக்குரிய கருத்தரங்கமாக நடைபெற்றது. சென்ற ஆண்டு 2019 ஜூலை மாதம் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் 10ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை செமையான முறையில் நடத்திய பெருந்தகை பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள். கரவொலி பலமாக இருக்கணும். ஒருவரை பாராட்டுகிற போது மனம் திறந்து பாராட்டணும். இதற்கும் ஒரு அழகான கவிதையை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் டாக்டர் வி.சி.குலந்தாய்ஸ்வாமி அவர்கள். குலோத்துங்கன் என்ற புனை பெயரில் தகுதியுடையோரை பாராட்டும் நாடு சான்றாண்மையை வளர்க்கும் கழனி என்று பாடியிருக்கிறார். சான்றாண்மை உள்ளவர்களை பாராட்டுகிற போது நாம் எவ்வளவு சான்றாண்மை உடையவர்கள் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ளும் என்று மிக எச்சரிக்கையாக இந்த கவிதையை கொடுத்திருக்கிறார். அதனால் ஒருவரை பாராட்டுகிற போது மனம் திறந்து பலத்த கரவொலியை எப்பொழுதும் தருவதை மரபாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு இந்த மரபினை உங்களுக்கு எடுத்து கூறிய நிகழ்வாக இருக்கட்டும் என்று சொல்லி 10ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியிலேயே சற்று நிமிர்ந்து உட்காரும்படியான ஒரு தகவலை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். 1053 ஆய்வு சுருக்கங்கள் இந்த 10ஆம் உலக தமிழ் மாநாட்டிற்காக வந்தது. 1053 ஆய்வு சுருக்கங்களையும் 6 பேராசிரியர் பெருமக்கள் கொண்ட குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் 16 பேராசிரியர் கொண்ட குழுவாக வளர்ந்து அதன் பிறகு 32 பேராசிரியர் குழுவாக உயர்ந்து இந்த 1053 ஆய்வு சுருக்கங்களிலிருந்து 122 ஆய்வு சுருக்கங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த 122 ஆய்வு சுருக்கங்களும் கீழடி நம் தாய்மடி என்கிற பொருண்மையில் இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மிகப்பெரிய முதுகெலும்பாக தமிழ் அன்னையின் முதுகெலும்பாக விளர்ந்த ஒரு பெருந்தகை, விளங்கிய பெருந்தகை பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழக அரசின் வரலாற்றிலேயே 10ஆம் உலக தமிழ் ஆய்வு மாநாட்டின் தமிழ் அன்னையின் முதுகெலும்பாக இன்றைக்கு போற்றப்படுகிற உன்னத பேராசிரியர் பெருந்தகை ஐயா டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள். அந்த மாநாடு எப்படி நடைபெற்றது என்று கேட்டால் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர் வி.சி.குலந்தாய்ஸ்வாமி அவர்கள் எழுதிய கவிதை. டாக்டர் வி.சி.குலந்தாய்ஸ்வாமி அவர்கள் கவிதையிலேயே சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பெருந்தகை பேராசிரியர் கலைமாமணி டாக்டர் பன்னிசை கலைமாமணி என்று போற்றுகிற டாக்டர் வாசகி கண்ணப்பன் அவர்கள் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும். பேராசிரியர் அர்த்தநாரீஸ்வரர் அவர்கள் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் ஆய்வு குறித்து ஒரு அழகிய ஆய்வு கட்டுரையை அமெரிக்க மாநாட்டிற்காக அளித்தார்கள். அவர்களையும் வாழ்த்துவதில் அரங்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர் வி.சி.குலந்தாய்ஸ்வாமி எழுதிய கவிதை கல்வி உலகம் மலர்ந்து விட்டது காண வாரீர் என்று எழுதினார். ஆம், அந்த கல்வி யுகம் மலர்ந்து விட்டது காண வாரீர் என்று வி.சி.கு அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அழைத்தார். நினைத்து பாருங்கள், 60 ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கிற முன்னோக்கி பார்க்கிற தொலைநோக்கு பார்வை எப்படி டாக்டர் வி.சி.குலந்தாய்ஸ்வாமி அவர்களுக்கு இருந்தது என்பதை யாமறியோம் பராபரமே. ஆனால் அவர் பாடிய கல்வி யுகம் மலர்கிறது காணவாரீர் என்று அவர் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடிய கவிதைக்கு விளக்கம் தந்த பெருந்தகை
டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள் இப்பொழுது பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்களின் சிறப்புரை. வருக, உங்களின் செந்தமிழ் உரை கேட்பதற்காகவும் உங்களின் ஆங்கில உரையை கேட்பதற்காகவும் நாங்கள் செவிகளை திறந்து வைத்திருக்கிறோம். ஐயா அவர்கள் இருமொழி புலமையுடையவர். இப்பொழுது தம்முடைய சிந்தனையை நமக்கு பதிவு செய்ய வருகிறார். டாக்டர் வாசி குழந்தைசாமி தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையின் சிறந்ததொரு நிகழ்ச்சியில் சிறப்பானதொரு சிறப்புரை டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள். அவையில் இருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண்ணினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நீங்கள் இந்த வாசி குழந்தைசாமியினுடைய தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையும் அதே சமயத்தில் அவர் தொடங்கிய இந்த தமிழின பல்கலைக்கழகத்திலையும் அது 20வது ஆண்டாக நடக்கும் பொழுது அதை பற்றி நான் சிறப்பாக சொல்ல வேண்டும். ஒன்று சொல்கிறேன். என்னை எல்லாரும் நான் 51 ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்கிறவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் சொல்ல வரைக்கும் ஐயா கூட சொல்லியிருக்கிறார், நான் தான் முறைப்படி தமிழ் கற்ற ஒரு தமிழ் புலவன் அமெரிக்காவில் மாட்டிக்கொண்டேன். அதனால் பழங்காலம் இல்லை, 50 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ்ச்சங்கம் நான் தொடங்கிய காலம். தமிழ்ச்சங்கம் சிக்காகோ தமிழ்ச்சங்கம் தான் முதல்ல தொடங்கப்பட்ட தமிழ்ச்சங்கம். அதற்கு தொடங்கியது நானும் பண்ணைக்காடு சுப்பிரமணியம் 2 பேரும் சேர்ந்து. அதிலிருந்து என்னுடைய நண்பர்கள் என்னை புலவர் சௌகரியம்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் புலவர் சௌகரியம்னு தான் தெரியும். டாக்டர் பிரான்சிஸ் முத்துன்னா பலருக்கு தெரியாது. இப்போ இருக்க இளம் தலைவர் டாக்டர் பிரான்சிஸ் முத்து, புலவர் சௌகரியமுத்து வேறுபட்டவர்களை தான் நேர்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒன்றானவர் இல்லை. காரணம் என்ன, நான் புலவன் தெரிந்து கொண்டது 2005 வாசி குழந்தைசாமி அவர்கள் திருக்குறள் மாநாட்டுக்கு வந்திருந்தார். ஆக நான் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை த பிளேஸ் ஆஃப் திருக்குறள் அண்ட் வேர்ல்ட் எத்திக்ஸ் என்ற ஆங்கிலத்தை கட்டுரை படிக்கும் பொழுது ஒரு கருத்தை சொன்னேன். அறம் என்ற சொல்லை தர்மம் என்று மொழிபெயர்க்கக்கூடாது. அறம் வேறு, தர்மம் வேறு. அறம் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம். அதுதான் வள்ளுவர் சொன்ன விளக்கம். தர்மம் இருக்கின்ற அடிப்படை சொல் தர் என்ற ஹோல்ட் ஆன். சமஸ்கிருத சொல் யூ ஹோல்ட் ஆன் யுவர் காஸ்ட் டியூட்டிஸ், தட்ஸ் யுவர் தர்மம். ஆகவே அறம் தர்மமாகாது, அறத்தை தர்மம் என்று மொழிபெயர்க்கக்கூடாது என்று இந்த கருத்தை சொன்னேன். அதற்கு வந்திருந்த வாசி குழந்தைசாமி அவர்கள், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, ஏன்னா தமிழ் புலவன் அன்றைக்கு தான் நான் தமிழ் புலவன் எனக்கு தெரிய வைத்துக்கணும். அதிலிருந்து அவரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. 1911ஆம் ஆண்டு தனியார் நூற்றாண்டு விழா, அந்த விழா சிறப்பாக டொராண்டோவில் நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். பிறகு தமிழகத்தில் நடந்தது, திருநெல்வேலி பகுதியில் நடந்தது. அங்கே இருக்கிற தமிழர்கள், டொராண்டோவில் இருக்கிற தமிழர்கள், ஐயா எப்படி உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துவது, யாரை தொடர்பு கொள்வது என்று என்னை கேட்டார்கள். எனக்கு இப்போ இருக்கிற தலைவர்கள் யார் என்று தெரியாது, நான் தெரிந்து சொல்கிறேன் என்று உடனே ஐயா குழந்தைசாமி அவர்களை தான் நினைத்தேன். அவர்கிட்ட சொல்லும் பொழுது நான் தான் துணைத் தலைவர் என்றார். சரியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் சொல்லி அதில் தொடங்கியது தான் 9வது மாநாடு மலேசியாவில் நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். ஆக 10வது உலகத்தமிழ் மாநாட்டை அமெரிக்கா நடத்துங்க என்று அழைப்பு கொடுத்து அழைப்பு ஏற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து ஐயா அவர்கள் 11 இருந்து இந்த மாநாட்டை எப்படி முன்னெடுத்து சொல்வது என்று அறிவுரை தந்தவர்கள் ஐயா குழந்தைசாமி அவர்கள். மாநாடு 10ஆம் மாநாடு சிறப்பாகவும் ஒரு புது திருப்பம் அமைவதற்கு அடிப்படை காரணம் ஐயா அவர்கள். அது பலருக்கு தெரியாது. அவர் எதுவும் மேலாடி சொல்வது கிடையாது. அடக்கமாக பணியாற்றிய ஒரு பெருந்தகை. இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது தமிழர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், அவருடைய பழமை என்ன, அதற்கு எடுத்துக்காட்டுகள் உண்டா, அகழ்வாய்வு சான்றுகள் உண்டா, இலக்கிய சான்றுகள் உண்டா, பிற விஞ்ஞான சான்றுகள் உண்டா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்த காலம். நானே த பிளேஸ் த ஜேர்னல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் என்று ஒரு நடத்தி வருகிறேன். ஒரு 2 ஆண்டுகளாக நின்று போய்விட்டது. அவரும் அதை விடாத எப்படியாவது நடத்துன்னு சொன்னார். அதில் பல ஆய்வுகள் நடந்து ஆங்கிலத்தை தான் பெரும்பகுதி, நான் தமிழ் புலவன் 96 விழுக்காடு ஆங்கிலத்தான் எழுதுகிறேன், ஆங்கிலத்தான் பேசிக்கொண்டேன். காரணம் என்றால் நாம் பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட நமக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறோம். உலகத்தவர்களுக்கு இது தெரியாது. உலகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தால் சிந்து வழி நாகரிகமாகட்டும், தமிழனுடைய நாகரிகமாகட்டும், இந்தியத்தின் நாகரிகமாகட்டும், பல தவறான கருத்துக்கள் போய் சேருகின்றன. அதற்கு காரணம்
இங்கே இருக்கிறவரும் சரி அங்கே இருக்கிறவரும் சரி எந்த அளவுக்கு தெரியாமல் அதை ஆய்வு பண்ணாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை கருத்து பொய் சொல்ல வேண்டியதில்லை. அகழாய்வு செய்தாலும் சரி, விஞ்ஞான முறைப்படி செய்தாலும் சரி, எது உண்மையே அந்த உண்மையை மறைக்காமல் எடுத்து சொல்லுகிறது தான் விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை. விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் கண்டது ஒன்று சொல்வது ஒன்று இல்லை, அரசியல்வாதிகளுக்கு உண்டு. ஆக இந்த அடிப்படையும் சரி இங்கே இருக்க அரசியல் காரணமாக மாறி மாறி போகிறது. அதனால் உண்மை கருத்துக்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த இதழ் முன்னெடுத்து வருகிறது. இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று தான் ஐயா அவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டார்கள். ஆக நாங்கள் நினைத்தோம், சரி இலக்கியத்தை பற்றி எல்லாருக்கும் தொல்காப்பியத்தை திருப்பி அரைச்சிருக்கோம். எந்த மாநாடு எடுத்தாலும் சரி திருப்பி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அதுதான் எல்லாருக்கும் தெரியுது. இதிலிருந்து என்ன பழமையை என்னை கண்டுபிடிக்க முடியும்? வேறு அறிவியல், வேறு துறை, அங்கே என்ன ஆய்வு கொடுக்கிறார்கள்? வெள்ளைக்காரன் எங்கேருந்து வந்தாலும் ஒரு ஆய்வு நடக்கிறது, பிரெஞ்சுக்காரன் எங்கே இருந்தாலும் ஆய்வு நடக்கிறது. அவங்க எப்படி அவர்களை பற்றி ஆய்ந்து பார்க்கிறார்கள், எப்படி பார்த்து அந்த விஞ்ஞான உண்மைகளை வைத்துக்கொண்டு தாங்கள் யார் என்று கண்டு கொள்கிறார்கள், தங்கள் மொழி எத்தகைய சிறப்புடையதை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த முறையை நாம் பண்பற்றினா என்ன என்ற எண்ணம் வந்த பொழுது ஐயாட்ட சொன்னோம் நாங்கள், ஐயா இது முக்கியமான நேரம். தனிநாயடிகளுடைய உயர்ந்த கருத்து, நீண்ட நோக்கு அவர் செய்ய முடியல. அவருக்கு வாழ்ந்த காலம் வேறு. தமிழுடைய பழமையே தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் பிற விஞ்ஞான அறிவியல் துறையில் கண்டுபிடிக்க உண்மைகளை வைத்து நிலைநாட்ட வேண்டும், அது நம்முடைய கடமை என்று அவர் நினைத்தது உண்டு. அதே உள்ளம் கொண்டவர் ஐயா குழந்தைசாமி அவர்கள். அப்போ நாங்கள் சொல்லும் பொழுது இது ஆங்கிலத்தில் தீமை சொல்கிறது. 10ஆம் உலக தமிழ் மாநாட்டினுடைய தீம் என்ன? அடிப்படை கருத்து, த நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட் சயின்டிஃபிக் comparative study of the antiquity of the Tamils, Tamil language, Tamil culture and civilization. புதிய வரலாற்றியல், அறிவியல், ஒப்பியல் துணை கொண்டு தமிழர்களுடைய தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டு நாகரிகத்தின் பழமையை கண்டறிதல் என்று தான் நாங்கள் சொன்னோம். அவருக்கு ரொம்ப பிடித்தது. ஆனால் அவர் என்ன ஒன்றுன்னா, அது வரைக்கும் அவர் வாழ முடியல. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களும் உந்துதலும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு 7 ஆண்டுகள் அவருடைய முயற்சி விட்டுடாத, எந்த வகையிலும் விட்டுடாது. என்ன சொன்னால் அரசியல்வாதிகள் அரசியல் தான் முதன்மை கொள்கிறார் தவிர தமிழ் ஆய்வுக்கு அவங்க முதல் கொடுப்பது இல்லை. அப்படி உண்மை தெரிந்தாலும் மறைக்கிறார்கள். அதனால் அரசியல் தொடர்பு இல்லாமல் தமிழ் மக்களை கொண்டு தமிழ் மொழிக்கும் தமிழ் ஆய்வுக்கும் முதன்மை கொடுத்து இந்த மாநாட்டை நடத்த வேண்டும். ஐயா ஒரு மாதம் அவரை கூப்பிட்டு பேசுவேன். அவர் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி. நான் அப்பா இருக்கும்போது கூட அப்படி அழலை இவர் இருந்தபொழுது அவ்வளவு துன்பப்பட்டேன் நான். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் அறிவியல் துறைக்கும் உண்மை எதிர்ந்து அறிந்து அதை நிலைநாட்டுவதற்கும் நான் அறிந்த வரையில் உழைத்த ஒரு சிறந்த பெருமகனார் குழந்தைசாமி அவர்கள். ஒரே 2 கருத்துக்களை பற்றி சொல்கிறேன். அப்புறம் வழிபடும் பொழுது அவர் தொடர்ந்து சொன்னார். புதன்கிழமை கூப்பிட்டேன் அவரை. அதை டிசம்பர் 7ஆம் தேதி நினைக்கிறேன். கூப்பிட்டுட்டு எப்படி சௌரியமத்து போது விட்டுறாத, உலகத்தமிழ் மாநாட்டை விட்டுறாத. 2 கேட்டார். உலகத்தமிழ் மாநாட்டை விட்டுறாது, தொடர்ந்து எப்படியோ அந்த முயற்சி நடத்து. அடுத்தது இதழ் ஒன்று ஆரம்பித்தப்பார், அடிகளார் தொடங்கினார். அது நின்று போயிடுச்சு. இந்த இதழ் தொடர்ந்து எப்படியாக ஆங்கிலத்தை நடத்து, அதன் வழியாக தமிழுடைய உண்மை உலகறியும். அது காரணம் என்னன்னா, சிந்துவெளி அதனுடைய நாகரிகத்தை பற்றி ஒரு நூல் நான் கார் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஊர், அதாவது சிக்காவுக்கு மேற்கு இருக்கிற ஊருக்கு போயிட்டு தியாசபிக்கல் சொசைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. இங்கே இருக்க தியாசபிக்கல் சொசைட்டிக்கு பாருங்கள், அதை விட 2 மடங்கு அங்கே இருக்கிற நூல்கள் எல்லாம் பார்த்து தமிழை பற்றி ஒன்றும் கிடையாது. இந்த புராண கதைகளும் இதுதான் நிறைய இருக்குது. அங்கே போய் வாங்க போனால் எழுதியிருக்கிறான் ஒரு அமெரிக்கன். அவன் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஒரு தமிழர்னா அவர் கணக்கு ஆசிரியர். இன்னும் 3 பேர் சேர்ந்து இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் எழுதுகிறாங்க. இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் 30 நாள் கொடுத்துட்டு எனக்கு அப்படியே கீழே போட்டு ஓட்டுவான். இண்டஸ் சரஸ்வதிக்கும் இவன் வந்த காலத்துக்கு சரஸ்வதிக்கு என்ன தொடர்பு இருக்குது? இல்லை.
எது சொல்லுகிறார்களோ அதை வந்து நிலைநாட்டுவது தான். அதை படிச்சுட்டு அமெரிக்கன் எழுதுகிறான். கிரகரி போசல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நியூ அப்ரோச்னு எழுதுகிறார். அதை சைட் பண்ணுறார் இந்த புத்தகத்தை. ஆனால் ஃபாதர் ஹிராஸ் எழுதியிருக்கிறார், முதல் இந்து சிந்து வெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் எழுதியிருப்பது 1936 ஹிராஸ் அடிகளார். அவர் வந்து தமிழர் இல்லை, ஸ்பெயினில் பிறந்தவர். ஆனால் அவர் பேசுகின்ற மொழி பாஸ்க் மொழி. இங்கே வந்து இந்தியாவுடைய மொழிகள் பலவற்றையெல்லாம் சமஸ்கிருதம் உட்பட படித்து சிந்து வெளிக்கு போய் தானே ஆய்வு செய்து இது வந்து பழங்கால திராவிட நாகரிகம் என்று முதல் எழுதியவர் அவர் தான். அவரை வந்து உனக்கு என்ன தெரியும் வெளிநாட்டுக்காரன், நீ என்ன படிச்சுன்னு சொல்லி திட்டங்களும் உண்டு நீலகண்ட சாஸ்திரியிலிருந்து. ஆனால் அதை பற்றி கவலைப்படலை, வரலாற்று ஆதாரங்களை கொண்டு அதை எழுதியிருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, இது போய் சேரலை, இது இன்றைக்கி அவுட் ஆஃப் பிரிண்ட். ஃபாதர் ஹிராஸ் புக் அவுட் ஆஃப் பிரிண்ட். தேடி பார்த்து கன்னிவரா லைப்ரரியில் இல்லை. கடைசியில் வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாஷிங்டன் ஒரு காப்பி பார்த்து இங்கே இருக்க ரோயலா கல்லூரி பார்த்து ஒரு 1000 நாள் கொடுத்து அதை காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வெளியிட முயற்சிக்கிறோம். எது தமிழர்களுடைய உண்மையை எடுத்து காட்டுகிறதோ அந்த நூல்கள் தமிழர்கள் படிப்பதில்லை, தமிழர்கள் வாங்குவதும் இல்லை, அதனால் அச்சிலிருந்து போகிறது. இன்னொன்று வந்து கிரகோரி லவஹோரின்னு ஒருத்தர், இப்போது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஸ்பெயினோட வடப்பகுதியில் இன்னும் போராடி கொண்ட உரிமைக்காக அந்த மக்கள் பேசுகின்ற மொழி பாஸ்க் மொழி. அந்த பாஸ்க் மொழி இந்தோ யூரோப்பியன் ஐரோப்பிய மொழி கொண்டு சேர்ந்ததல்லன்னு ஒருத்தர் எழுதுகிறான் புத்தகம். அவர் ஒரு பாஸ்க் ஃப்ரெஞ்சில் எழுதி இங்கிலீஷில் எழுதிக்கிறான். அது முன்னுரை கொடுத்தது நீலகண்ட சாஸ்திரி. அந்த புத்தகமும் அவுட் ஆஃப் பிரிண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்க் மொழி திராவிட மொழி கொண்டு சேர்ந்ததுன்னு எழுதியிருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் எழுதுகிறார். இண்டோ மெடிட்டரேனியன் கல்ச்சர்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இலக்கிய ஆதாரத்தில் நாகரிகம் தென்னகத்திலே தொடங்கி குமரிக்கண்டத்தில் தொடங்கி உலகத்தமிழ் மாநாடு நடத்தும் பொழுது குமரிக்கண்டம் என்ற சொல்லக்கூடாது என்று போராடியவர்கள் உண்டு. குமரிக்கண்டம் சொல்லக்கூடாது, அதனால் வந்து ஒரு அம்மா பெரிய தமிழர்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் எத்தனை பேர் இங்கிலீஷ் டீச்சர் இருக்கீங்க? இங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற செகண்ட் லாங்குவேஜ். நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுக்குற பெரிய இங்கிலீஷ் ஸ்காலராக நீங்கள் இல்லை. அப்படித்தான் இருக்கிற பேராசிரியர்கள் தமிழ் சொல்லிக்கிறவங்க இருக்கிறார்கள். நான் குறைச்சி மதிப்பிடலை, அவர்களுக்கு தெரியும். அதனால் அவங்க தமிழுக்கும் எந்த விதமான ஆக்கம் விளைத்தவர்கள் அல்ல. ஒரு சில தவிர பெரும்பகுதி பேர் கூலிக்கு மாறடிக்கிற ஆட்கள். அதனால் வந்து இந்த கருத்து மாற்று போய் சேர வேண்டும் என்று பல முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நூலையும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஏன்னா நாம் படிக்கிறது கிடையாது. ஆக இந்த 10ஆம் உலகத்தமிழ் நாட்டு கருத்தும் அதே சமயத்தில் அது வெற்றி பெறுவதற்கு வெறும் காரணமாக இருந்தவர், ரொம்ப ஆழ்ந்த உறுதியோடு இருந்தவர், ஊக்குவித்தவர். இறக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னால் சவரிமுத்து உலகத்தமிழ் மாநாட்டு விட்டுறாதே, உன்னுடைய இதழியும் விட்டுறாது என்று ஊக்குவித்தவர். அந்த அளவுக்கு தமிழ் மேலும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டின் மேலும் ஆய்வு கொண்டவர். இந்த மாநாட்டில் முதல் முறை தனிநாடிகளார் 62லேருந்து தெரியும், 1962 நன்றாக தெரியும். அவர் இருந்தால் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். ஐயா அவர்கள் இருந்திருந்தாலும் மிக மகிழ்ச்சி கொண்டிருப்பார். அதனால் நிறைய விஞ்ஞானிகள் வந்தாங்க. ஜெனட்டிக்ஸ், ஸ்பென்சர் வெல்ஸ் லீடிங் ஜெனட்டிக்ஸ், அவருடைய நூலை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அவருடைய இருந்த பிச்சப்பன் ராமசாமி, மதுரை யூனிவர்சிட்டி, 2 பேரும் ஆக்ஸ்ஃபோர்டு ஒன்றா படித்தவங்க. பிச்சப்பன் வழியாக ஸ்பென்சரை கூட்டம். டாக்டர் ராஜன் வந்திருந்தார். எஸ்.எம். ராமசாமி இன்றைக்கு காவிரி பூமிட்ட அழிதத்தை ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி விஞ்ஞானிகள், ஜெனட்டிக்ஸ், மரபணுக்களை ஆய்வு பண்ணுகிறவர், மரபணு பறவைகள் ஆய்வு பண்ணுகிறவர்கள், அகடாய்வு பண்ணுகிறவர்கள், நிலவியல் கொண்டவர்கள், இத்தனை பேரை கொண்டு வந்து, ஐயா நீங்கள் செய்கின்ற ஆய்வின்படி தமிழருடைய பழமை நிலைநாட்ட முடியுமானால் அதை மகிழ்ச்சியாக செய்தார்கள். நான் ஐயா அம்மா சொன்னாங்க, நீங்கள்லாம் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் சிந்து வழியை பற்றி பேசுகின்ற சொல்லும் பொழுது இதுக்கு வந்து ஸ்பென்சர் வெல்ஸை கூப்பிட்டு, ஸ்பென்சர் வெல்ஸ் என்ன சொன்னார், அவர் தான் தமிழர்கள் தான் முதல் மனிதர்கள், 50,000-60 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர்கள், அவர்கள் இருந்த இடம் குமரிக்கண்டம், இன்றைக்கு தோண்டி பாருங்கள், அத்தனை சான்றுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் அவர். அவர்களே தான் கிழக்கிந்தியா வழியாக போய் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக போய் நியூகினி,
அப்போ நியூகிரியும் ஆஸ்திரேலியா ஒன்றா இணைஞ்சிருந்தது. இப்போ சகூல் ஷெல்ஃப் இருக்குது பாருங்கள், அது 7500 மறைந்து போயிட்டு ஒரே நாடாக இருந்தது, பிரிஞ்சு போயிடுச்சு. ஆக ஆஸ்திரேலியர்கள் அவங்க மொழியும் நியூகினியில் மலை உச்சியில் இருக்க மக்கள் பேசுகின்ற மொழியும் திராவிட மொழியோடு தொடர்புடையது, நம்ம மொழியோடு தொடர்புடையது. ஆஸ்திரேலியன் பேசுனா தமிழ் பேசுகிற இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தொடர்பு இந்த ஆய்வுகளை எடுத்து காட்டினார். அதான் சொன்னார், சவரின் பற்றி யாராவது இஃப் எனிபடி கொஸ்டின் த ஆன்டிக்விட்டி ஆஃப் த தமிழ்ஸ் டெல் மீ, ஐ வில் கம் அண்ட் ப்ரூவ் genetically Tamils are the oldest people ever lived in India or anywhere in the world. Anywhere in the world. The people moved, the second truth came only 40 years ago. அந்த DNA வச்சு ப்ரூவ் பண்ணுறார் அவர். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் இருக்குது. அதை விடுத்து புராண கதையை பேசிகிட்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன், ஐயா ஒன்று வேணும், புராணத்தை கொண்டு நல்லா வச்சுக்க, நீ தனியாக படி, உன் டிஎன் என்னன்னு சொல்லு, நான் சொல்கிறேன் நீ எங்கேருந்து வந்தேன்னு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி த ஃபேக்ட். மீதியெல்லாம் நீ வச்சுக்கோ. இந்த உண்மையை மறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை உண்மையை வெளிக்கொண்டுவது நாம் சில உண்மைகள் இருக்கே, அவங்க சொல்கிறதுக்கு ஒத்துருக்கலாம், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சில உண்மைகள் நாம் சொல்வது உண்மை என்று சொல்லும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் விஞ்ஞானிகள் பயப்படுறாங்க. அம்மா சொன்ன மாதிரி விஞ்ஞானிகள் பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் துணி சொல்லுவீங்க, நான் தான் சொல்லி வச்சுருக்கிறேன், நீ எழுதிய பேப்பர் நான் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறேன். அன்பழகன் வெளியிடும்போது சௌரி உத்து ஜேர்னல் அங்கேயே வச்சுக்க, உங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு கொண்டு வராதுன்னாரு. ஏன்னா நீங்கள் முடிச்சோன்னா அப்புறம் தடை பண்ணுவான். ஸோ வி ஆர் கோட் டு கீப் த சேம் திங். ஏன் சொல்ல வர, இந்த மாநாட்டுக்கு முதன்மை காரணம், வெற்றி பெறுவதற்கு காரணம் ஐயா குலந்தாய்ஸ்வாமி அவர்கள். ஒன்று சொல்கிறேன், நான் தமிழ் புலவர் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு நெருங்கி பழகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அவர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தாலும் பெரியாருடைய கொள்கையில் மிகவும் ஈடுபட்டு அதை மறக்கிறதே இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் பெரியார் கொள்கையில் ஈடுபட்டு அந்த உண்மையை அறிந்து துணிந்து பேசி கடைசி வரைக்கும் அதை எந்த வகை மாற்றமும் இல்லாமல் அதை பணத்தை சேர்க்குவதற்கோ புகழைவதற்கு பயன்படுத்தாமல் உண்மையை இது என்ற அறிவியல் நோக்கோடு கண்டு கடைசி வரை வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதர் வாசி குலந்தாய்ஸ்வாமி அவர்கள். அதை மறக்க முடியாது. ஒன்று நான் கடைசியாக சொல்லி கேட்டுக்கொள்கிறேன், அவர் வந்த வழியை மறந்த மனிதன் இல்லை. எத்தனை பேர் இந்த ஊரில் பிறந்த இங்கேருந்து வந்தேன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் பறவைகள் எழுதி என்ன சொல்கிறார், ஆடு மாடு மேய்ப்பதில் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டி இப்படி சொன்ன ஒரு சிறந்த மனிதன், சிறந்த ஒரு தமிழர், கொள்கையை விடாதவர், உண்மை எதுவோ அதை கடைசி வரைக்கும் கடைபிடித்த ஒரே மனிதன் நான் அறிந்த வரைக்கும் வாசி குலந்தாய்ஸ்வாமி அவர்கள். அதனால்தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு கனவு உண்டு என்றால் நான் அமைச்சர்களுக்கும் சொல்ல தயாராக இருக்கிறேன். தமிழகத்திற்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் அதை படிக்கணும். அப்போ தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்போதும் தமிழகத்தில் சாதி இல்லாத ஒரு சமூகத்தை சாதியாக மாற்றி புராணத்தை பூட்டி கதையை சொல்லி இழுத்தினார்களோ அவர்களை எதிர்த்து விடாமல் கடைசி வரைக்கும் கொள்கையை விடாமல் முயன்று எந்த நிலையும் எந்த பெண்ணும் எந்த ஆணும் அடைய முடியும் என்று காட்டிய முதல் மனிதன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாசி குலந்தாய்ஸ்வாமி அவர்கள். அதனால்தான் இந்த நூலை ஏதாவது சும்மா கதையெல்லாம் படிக்காமல் இந்த நூலை ஒரு நான் டீட்டெயிலாக ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் படிக்கணும் அல்லது கல்லூரி மாணவன் படிக்கணும் ஒரு எண்ணம் என்றால் அவர் சொல்லுவது உண்மை. இப்படி கல்வித்துறையிலும் சரி, சமூக அளவிலும் சரி, விஞ்ஞானபூர்வம் சரி, அவர் மானுட யாத்திரை அமேசிங். நான் ஒரு தடவை சொன்னால் அவர் எழுதுறார், ஐயா நீங்கள் மானுட யாத்திரை, நான் கிறிஸ்தவரையா எதை நம்பிக்கூடியவன்னா சிரிக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்னால் பதில் சொல்ல முடியாது, சிரிக்கிறார் அவர். என்றால் யாரையும் நீங்கள் இப்படி தண்டிப்பதில்லை. ஆனால் அவர் சொல்லுகின்ற உண்மைகள் இருக்க, அவர் சொல்லுகின்ற அறிவியல் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் மறுத்து சொல்லலாம், இல்லைன்னா வாய் முன்னு இருக்கலாம். அவ்வளோ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் கேட்கறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஜேர்னி ஆஃப் மேன் அழகாக எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் இருந்த பொழுது அதுக்கு நோபல் பிரைஸ், எதுக்கு சும்மா குப்பை குளத்துக்கால் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த நூலுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், அதை விட்டு விடக்கூடாது, மறுபடியும் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். அத்தகைய சிறந்த மனிதர் அவர். இந்த பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர். அவர் பேரிலே இதை வைக்க வேண்டும். இங்கே அவர் படத்தை போடுங்க.
இந்த இந்த கான்ஃபரன்ஸால் அவர் பேரில் கூப்பிடுங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு சிறப்பு செய்த பெரிய மனிதரை வணங்கி அவர் புகழ் என்றும் நீடிக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் இந்த நூலை ஆடு மாடு மேய்ப்பதில் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டி என்ற நூல் நீங்கள் எல்லாரும் படிக்கணும். அதை படிக்கும் பொழுது நீங்கள் யார் எவர் எங்கே பிறந்தீங்க அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருந்தால், தூர்த்த நோக்கம் இருந்தால், அதை விடாப்படியாக செய்வதாக இருந்தால் உங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வகையிலும் வெற்றி பெற முடியும் என்று வழிகாட்டி பெருமிதையை வணங்கி நன்றி கூறுகிறேன். வணக்கம். நிகழ்கின்ற ஒரு உரையை பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் முத்து அவர்கள், நாங்களும் புலவர் முத்து என்று தான் அழைப்போம். காரணம், அவரை போன்ற ஒரு நல்ல தமிழ் சிந்தனை என்றைக்கும் இந்த சமுதாயத்தை விட்டு மறைந்து விடக்கூடாது என்ற ஆசை எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. ஐயா, என்ன பொருள் பற்றி பேசப் போகிறீர்கள் என்று நாங்கள் கேட்ட பொழுது, ஒரு சிறப்புரை என்ற தலைப்பு மட்டும் போடுங்கள், நான் என்ன உரை என்று பிறகு சொல்கிறேன் என்றார். இப்பொழுதுதான் தெரிந்தது, தமிழும் திரு வாசிக்குவும் என்பதுதான் இன்றைக்கு அவர் பேசிய அருமையான பொருளுரை. இந்த பொருண்மையை எண்ணி எண்ணி நாம் மகிழ்கின்ற வகையிலே ஒரு எண்ணமிகு உரையை ஒரு வண்ணமிகு தமிழ் சொல்லோடு நமக்கு கொடுத்த பெருந்தகை ஐயா பேராசிரியர் பிரான்சிஸ் முத்தவர்கள் 2 போகிற போது சொல்லியிருக்கிறார். வாசிக்கு அவர்கள், உலகத்தமிழ் மாநாட்டை கைவிட்டு விடாதீர்கள், தொடர்ந்து இதழை நடத்துங்கள் என்று சொன்னார். இந்த 2ஐயும் காப்பாற்றிக் கொள்கிற வகையிலே பேராசிரியர் அவர்கள் செயலாக்கம் செய்து வருகிறார்கள். ஆடு மாடுகள் மேய்ப்பதில் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டி என்கிற அவருடைய வாழ்வியல் தொகுப்பு, வாழ்வியல் சிந்தனை நூல், அவருடைய சிந்தனையை வாங்கி தொகுத்து இன்னொருவர் எழுதியிருந்தால் கூட அப்படிப்பட்ட உண்மையை பதிவு செய்திருக்க முடியாது. ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு அத்தியாயமும் அவர் கைப்பட எழுதி முடித்த பிறகு அதை அவருடைய உதவியாளர் திரு நாகராஜன் அவர்கள் தட்டச்சு செய்வார்கள். தட்டச்சு செய்ததும் முதல் காப்பி, ஃபஸ்ட்டு காப்பி எனக்கு தான் வரும். முதல்ல எனக்கு அனுப்புவார். அவருடைய தமிழ் அறிவு புதிய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த தமிழ் பேரறிஞர். நான் 32 ஆண்டுகள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் என்பதால் அந்த கட்டுரை எனக்கு அனுப்புவார். ஏன் எனக்கு அனுப்பினார் என்று கேட்டால், ஐயா பிரான்சிஸ் முத்து அவர்கள் பேச்சிலிருந்து ஒன்று சொன்னார். கூலிக்கு மாரடைப்பவர்கள், ஏதோ கூலிக்காக வாழ்கிறவர்கள், அப்படி நாங்கள் எல்லாம் தமிழ் பணி செய்யவில்லை. அதனால் எனக்கு அனுப்புவார். அதை அனுப்பியதை நான் கேட்பேன், எனக்கு அந்த சாப்டர் வந்ததும் அச்சம் அதிகமாகிடும். ஐயோ, நமக்கு அனுப்புகிறாரே ஐயா என்று. அதனால் ஒரு முறைக்கு 4 முறை அதை படிப்பேன். படித்து அதை திருத்தம் செய்து அனுப்புவேன். அதை திருத்தம் செய்து அனுப்பிய பிறகு ஐயா அவர்கள் சொல்வார்கள், உலகநாயகி, உங்களுடைய உழைப்பை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்வார்கள். ஆக உழைப்புக்குத்தான் அவர் மிக மிக மரியாதை கொடுத்தார். அந்த உழைப்பு தான் செந்தமிழ் கவிதைகளாக பரிணமித்தது. ஆடு மாடுகள் மேய்ப்பதில் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டி என்ற இந்த நூலை நாங்கள் ஒரு மிகப்பெரிய விழாவாக சென்னையில் நடத்தினோம். ஐயா பிரான்சிஸ் முத்து அவர்கள் சொன்ன இதே தகவலை அன்றைக்கு வந்த சிறப்பு விருந்தினர் வணக்கத்திற்குரிய நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், இதை கல்லூரி மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழகம் முழுமையும் ஐயாவுடைய கவிதைகளை 15,000 கல்லூரி மாணவர்கள் அவர்கள் டே டு டே சிலபஸில் படித்துட்டு வராங்க என்கிற தகவலை இந்த நேரத்தில் சொல்வதில் நான் அகமகிழ் கொள்கிறேன் என்ற கருத்தை பதிவு செய்து, ஐயா பிரான்சிஸ் முத்து ஐயா அவர்களுடைய உரையில் அறம் தர்மம் என்று 2 பேசினார். இந்த 2 பற்றியும் வாசிக்கு அவர்கள் கவிதை கொடுத்திருக்கிறார்கள். அறம் என்பது விரும்பி செய்வது, அறம் செய்ய விரும்பி செய்வது. ஆனால் தர்மம் என்பது காலத்தையும் மானுடத்தையும் போற்றி கடமையுடன் வாழ்வது, அதுதான் தர்மம். அதற்கு ஒரு கவிதை கொடுத்திருக்கிறார். அணுவியல் ஆராய்ச்சியை செய்துவிட்டு இந்த அணு ஆராய்ச்சி எந்த வகையில் பயன்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக ஹீரோஷிமா நாகசாகியை அழித்த அந்த தினத்தை பற்றி கவிஞர் அவர்கள் ஒரு கவிதை தருகிறார்கள். இந்த உலகத்தில் தர்மமே அழுத நேரம், ஜப்பான் தொழில்நுட்ப மாநகரங்கள் 2 அழிந்ததே, அதுதான் தர்மம் அழிந்த நேரம் என்று எழுதியிருக்கிறார். அந்த கவிதைக்கு தலைப்பே தர்மமே அழிந்த நேரம்
என்ற அந்த கவிதைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆக அறம் என்பது தனி மனிதனை சார்ந்தது, தர்மம் என்பது சமூகத்தை சார்ந்தது என்கிற டெஃபினிஷன் முதலில் கொடுத்த பெருந்தகை பாரதிக்கு பிறகு, பாரதிதாசனுக்கு பிறகு ஒரு கவிஞன் இந்த சமூகத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் தைரியமாக சொல்லலாம் டாக்டர் வாசி குழந்தைசுவாமி என்கிற குலோத்துங்கன். அடுத்ததாக நாம் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளரை காண இருக்கிறோம். டாக்டர் சுந்தர் கணேசன் அவர்கள், இயக்குனர், ரோஜா முத்தையா ஆய்வு நூலகம். எளிமை, இனிமை, தெளிவு, இதுதான் டாக்டர் சுந்தர் கணேசன் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு ஆற்றப்போகிற இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த தலைப்பை ஒரு நாள் தமிழிணைய பல்கலைக்கழகத்தில் இவர் உரை ஆற்றலாமோ ஆற்றுவாரோ என்கிற கனவோடு 28 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தைசுவாமி அவர்கள் ஒரு கவிதை கொடுத்திருக்கிறார், குலோத்துங்கன் என்ற புனை பெயரில். பாருங்க, ஐயா பிரான்சிஸ் முத்து அவர்கள் ஆற்றிய உரைக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கவிதை கொடுத்துட்டார். இன்றைக்கு ஐயா திரு சுந்தர் கணேசன் அவர்கள் ஆற்றுகிற உரைக்கு 28 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா அவர்கள் ஒரு நற்றமிழ் கவிதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கவிதையை எண்ணி எண்ணி நான் வியந்து போனதுண்டு. செய்யும் தொழிலோடு சேர்ந்து விட்ட நெஞ்சினுக்கு, செய்யும் தொழிலோடு சேர்ந்து விட்ட நெஞ்சினுக்கு வையம் தரும் இன்பம் வானம் தருவதில்லை. ஒருவர் தன் தொழிலை எப்படி இணையுடன் உழைப்புடன் கூடிய ஈடுபாட்டோடு செய்கிறாரோ அவருக்கு வையம் தருகிற இன்பம் வானம் கூட தருவதில்லை என்பதை எடுத்துக்காட்டிய பெருந்தகை ஐயா குலோத்துங்கன் அவர்கள். இவருடைய தொல்லியல் ஆய்வாளராக இவர் ஆற்றுகிற தொல்லியல் துறையில் செய்யும் தொழிலோடு சேர்ந்து விட்ட நெஞ்சினுக்கு வையம் தரும் இன்பம் வானம் தருவதில்லை. வருக திரு டாக்டர் சுந்தர் கணேசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்வான ஒரு நேரம் எனக்கு. கவிதையெல்லாம் படித்து சொல்லியிருக்காங்க. 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி இங்கே ஒரு நிகழ்வு நடக்குங்கிறத பற்றி முதல்ல I'd like to thank Professor Dr. Dr.V.C.Kulandaiswamy for inviting me. முதல்ல சில பேராசிரியர் குழந்தைசுவாமி பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பேர் எங்கள் அப்பா தான் எனக்கு சொன்னார். நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது ஒரு முறை இந்த பக்கம் அண்ணா பல்கலைக்கழக வழியாக போகும்போது இது யார் பார்த்துக்கிறாங்க, இது என்னதுலாம் நான் கேட்கும்போது அவர் சொன்னார், பேராசிரியர் குழந்தைசுவாமின்னு ஒருத்தர் அவர் தான் வைஸ் சான்சலர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பேரை முதல்ல கேள்விப்பட்டது எங்கள் அப்பா மூலமாக தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அவரோடு சேர்ந்து பணிபுரிவேங்கிறது. பல ஆண்டுகளுக்கு பின்னால் பணி நிமித்தமாக ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகத்திலிருந்து நான் அவரை போய் சந்திக்க போயிருந்தேன். அப்போது அவர் பல முறைகள் நான் அவரை சந்திச்சிருக்கேன். நான் அவரும் நூலகத்துக்கு வந்திருக்கிறார். ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னா நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்போம். முதல்ல என்னை அவரை அறிமுகப்படுத்தி வச்சவர் ஐராவத்த மகாதேவன் அவர்கள் தான். ஐராவத்த மகாதேவன் தான் இந்த நூலகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு ஆய்வு மையம்னு ஒன்று தொடங்கினார். அப்போது நாங்கள் அவரை பேராசிரியர் குந்தசுவாமியை கூப்பிட்டோம். நாங்கள் அவரை தலைமை தாங்கிறது கூப்பிட்டு அந்த தொடக்க விழாக்கு. அப்போ ரொம்ப அழகாக பேசினார். அப்போ எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். அவர், சுந்தர், இந்த சிந்துவெளி நாகரிகம் ஒரு மாதிரியான ஒரு ஏரியா. இதில் நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், அதை மனசில் எப்பவுமே வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொன்னார் எனக்கு. இதே தான் ஐராவத்த மகாதேவன் சொன்னார். நம்ம சயின்டிஃபிக் பேசிஸில் தான் போகணும். சயின்டிஃபிக் பேசிஸில் போகும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா, நிறைய ஷாவனிஸ்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் இதுதான் சொல்லணும்னு விரும்புவாங்க. அது சொல்ல முடியாது. இதுதான் சரி, அது எவிடன்ஸ் பேஸ்டாக போகணும். அப்போ பேராசிரியர் சொன்ன அந்த கருத்துக்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டுட்டு வரோம். ஸோ எதுவாக இருந்தாலும் எவிடன்ஸை கொடுக்கணும். அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிடணும், அவ்வளோதான். இதுதான் சொல்ல வரோங்கிறத. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த சிந்துவெளி ஆய்வு மையம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் ஒரு முறை நான் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் நாயோட பேராசிரியரை போய் சந்திச்சிருந்தேன் வீட்டில்.
எனக்கு அப்போ அவருடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது, முழுசாக தெரியாது. அப்போ வந்து எனக்கு ஜேம்ஸ் நை தான் சொன்னார். இவர் சிகாகோ யூனிவர்சிட்டியில் தான் படித்தார், டிகிரி வாங்கினவர், பிஹெச்டி பண்ணார். அவருடைய பேர்லேயே சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எனக்கு ஜேம்ஸ் நை மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்புறம் ஒரு செம்மொழி ஆய்வு நிறுவனம் இங்கே தொடங்கினப்போ அவர் வைஸ் சேர்மனாக இருந்தார். அப்போது நாங்கள் அவருக்கு ப்ரொப்போசல் நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் ஒரு கிராண்ட்டுக்காக அந்த கிராண்ட்டுக்கு வந்து ப்ரொப்போசல் கொடுக்கும்போது ஒரு ப்ரொப்போசலை எப்படி எழுதணுங்கிறது எனக்கு சொன்னார். என் ப்ரொப்போசலை பார்த்துட்டு, சுந்தர் இப்படிலாம் எழுதக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கெலாம் வந்து ப்ரொப்போசல் அனுப்பும்போது அதை சரியாக சொல்லணும் அப்படிங்கிறது சொன்னார் எனக்கு. அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கிராண்டெல்லாம் வந்தது. அவர் மறைந்ததுக்கப்புறமா, அவர் வைஸ் சேர்மனாக பதவியிலேருந்து போனதுக்கப்புறமா எங்களுக்கு கிராண்ட்டை வர்றது நின்று போச்சு. ஸோ அது மகாதேவனுக்கு பெரிய வருத்தமும் கூட. அப்போ ஐராவத மகாதேவனும் அவருக்கும் இருக்க ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு உறவு என்னென்னா, அந்த காலத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவங்களோடலாம் நான் பழகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சது நினச்சிரும். ஒவ்வொரு நேரமும் நான் வந்து நெகிழ்ந்து போவேன். என்னென்னா, அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பேசும்போது இதுதான் வேணும், இதுதான் நடக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை, மகாதேவன் சொல்லிட்டாரா, குழந்தைசாமி ஐயா செய்வார். குழந்தைசாமி சொல்லிட்டாரா, மகாதேவன் ஐயா கட்டாயம் செய்வார். அதை அப்படி ஒரு உன்னதமான நட்பு, மரியாதை, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க நம்ம வாழ்நாளில். அவங்கள பார்த்துருக்கோம், அவங்களோட பணிபுரிகிற பாக்கியம் கிடச்சிருக்குங்கிறத நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய இன்றைக்கி இந்த தலைப்பு வந்து சென்ற வாரம் தான் இதை முடிவு செஞ்சோம். நாங்கள் என்ன செய்யலான்னு, எதை பற்றி பேசலான்னு போது அப்ரோச்சஸ் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நான் சொன்னேன். என்னென்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, சில முக்கியமான ஆய்வுகள், அவங்களுடைய கருதுகோள்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஏன்னா இன்னும் நிறைய ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த தலைப்பு தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமான ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. 15 நாளுக்கு ஒரு முறை, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இதை பற்றி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சோஷியல் மீடியாவில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, இதை பற்றி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு கீழடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாக அதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் அம்மா சொன்ன மாதிரி கட்டாயம் இதை கொண்டு போய் எல்லாரோடையும் சேர்க்கணுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். நிச்சயமாக செய்வோம் அதை. ஸோ நான் எனக்கு கொடுத்த இருக்கிற நேரம் குறைவுங்கிறதுனால நான் என்னோடய முழு ப்ரெசன்டேஷன் நான் கொடுக்க போகிறதில்ல. கேன் யூ ஸ்கிப்? இதை பற்றி நிறைய பேருக்கு இட்ஸ் அன் என்லைட்டன் ஆடியன்ஸ். நான் அதனால் அதனுடைய டிஸ்கவரி பற்றி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ப்ளீஸ் கோ ஜான் மார்ஷல் வரைக்கும் வாங்க. கோ பேக். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அதனுடைய எக்ஸ்டென்ட் தான் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய நாகரிகமாக கருதப்படுற ஒரு நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம். அதனுடைய எக்ஸ்டென்ட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதை கீழே தைமாபாத் வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் கிடைச்ச வரைக்கும் வச்சு பேசுகிறோம். அப்போ அதுக்கு கீழே இல்லையா அது அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் தோண்ட வேண்டியது நிறைய இருக்குது. தோண்ட தான் நமக்கு கிடைக்கும். அதனால் தோண்டாமல் இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு அரசியலாகவும் இருக்குது. குறிப்பாக சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பேசும்போது இது ஒரு அரசியல் ஆக்கப்பட்டாச்சு. அதை நீங்கள் கிழக்கு பக்கம் எவ்வளோ வேணால் தோண்டிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆனால் தெற்கை நோக்கி யாரும் தோன்றதுக்கு தயாராக இல்லை. அதுதான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. அடுத்தது இதனுடைய காலப்பகுதியை நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நமக்கு இதனுடைய காலகட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2600 1700 வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருது. 1700க்கு அப்புறமா சுத்தமாக அது அந்த நாகரிகத்துக்கான பண்பாட்டு கூறுகள் இல்லாமல் போயிடுது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது, ஆனால் சிந்துவெளி பண்பாடு தொடங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா, இந்த கோடிஜி, சிஸ்வால் கல்ச்சர், அம்ரினல் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. டோனி ஜோசப் கூட அவருடைய புத்தகத்தில் அதை பற்றி எழுதுவார். மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு இடத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுவார். இந்த மெஹர்கரில் தான் முதல்ல வந்து தொடங்குது, அக்ரிகல்ச்சர்லாம் தொடக்கம் ஆகுது. அந்த அக்ரிகல்ச்சர் தொடர்ந்து நடக்கும்போது அது வந்து சர்ப்ளஸ் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நாகரிகம் உருவாகுதுங்கிறது. அடுத்தது, எந்த ஒரு நாகரிகத்தை எடுத்தாலும் இந்த 4 கூறுகள் ரொம்ப முக்கியமானது.
ஒன்று அதனுடைய சைட் ஆர்கனைசேஷன் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த நாகரிகம் அப்படிங்கிறது, எதால் கட்டமைக்கப்பட்டிருக்கு, எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறது. அடுத்தது சப்சிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு மெயின் அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷனா இல்லை அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இல்லை எது பேஸ்டாக அவங்களுடைய சப்சிஸ்டன்ஸ் இருந்ததுங்கிறத பற்றி நம்ம வந்து அந்த புரிதல் வேணும். மூணாவது என்ன மாதிரி டெக்னாலஜிகள் பயன்படுத்தினாங்க, தொழில்நுட்பம் என்னவாக இருந்தது, இப்போ செங்கல் செய்கிறதுக்கு என்னவா தொழில்நுட்பம், இல்லை வேறு என்ன பொருள்கள் இருந்தது, அது செய்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் என்ன, கருவிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டம் வந்து ஒரு பிரான்ஸ் சிவிலைசேஷன். அதனால் அப்போ இன்னும் அயன் கண்டுபிடிக்கலை, அதனால் அதை நான் மனசில் வச்சுக்கணும். அப்போ வெறும் பிரான்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஐடியாலஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது என்னென்னா அவங்க எதை நம்பினாங்க, அவங்களோட மத நம்பிக்கைகள் என்னவாக இருந்தது, வேறு என்ன கோட்பாடுகள் இருந்தது, அதை ஒட்டி என்ன ஃபிலாசபி அவங்க வந்து முன்னிறுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கண்டறிக்கப்பட்டிருக்கு, எக்ஸப்ட் அவங்களோட லாங்குவேஜ் தவிர. இதில் ரொம்ப டிஃபைனிங் ஃபீச்சர்ஸ் எடுத்தோம்னா செங்கல் ரொம்ப முக்கியமானது. செங்கல் ஆக்சுவலாக அதை முதல்ல தோண்டும் போது ஒரு புத்திஸ்ட் ரிலிக்ஸ் இருக்குன்னு தான் தோன்றுறாங்க, புத்திஸ்ட் எவிடன்ஸ்க்காக தான் போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதை. ஆனால் தோண்ட கிணறு விட்ட பூதங்கிழம்ன கதையாக அவங்களுக்கு வேறு கம்ப்ளீட்டாக வேறு விதமான ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரயில்வே லைனை அமைக்கிறாங்க. ரயில்வே லைன் அமைக்கும்போது முல்தானுக்கும் வேறு ஒரு இடத்துக்கும் அமைக்கும்போது நிறைய அவங்களுக்கு பேலஸ்ட் தேவைப்படுது. அந்த பேலஸ்ட்டுக்காக இந்த செங்கல் தானாக இங்கே நிறைய இருக்குதுன்னு எடுத்து யாரோ கான்ட்ராக்டர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வருது, இது வந்துக்கிட்டே இருக்கே, இவ்வளோ செங்கல் எங்கேருந்து தான் வருது அப்படின்னும் போது இந்த இடத்த சைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நிறைய டெரக்கோட்டா ஆப்ஜெக்ட்ஸ், பானைகள், அப்புறமா அதாவது சிமெட்ரி வேர், அதாவது புதை குழிகளில் வந்து என்னெல்லாம் வைப்பாங்க, என்ன மாதிரி பானைகள், என்ன மாதிரி டெரக்கோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறாங்க. அப்புறம் காப்பர், பிரான்ஸ், அதிகமான அளவில் வந்து மதர் காடஸ், தாய் தெய்வம் தொடர்பான ஃபிகரின்ஸ் கிடைக்குது. அப்புறம் அது மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், எல்லா இடங்கள்லையும் இந்த முதல்ல இந்த எக்ஸ்டென்ட்டை காமிச்சேன், எல்லா இடங்கள்லையும் ஒரு விதமான சீல்ஸ், அதில் முத்திரைகள், அதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து யூனிஃபார்மாக கிடைக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் ரொம்ப டிஃபைனிங் ஃபீச்சர் வந்து வீல்டு கார்ட்ஸ். அப்போ வந்து ஸ்போக்ட் வீல் கிடையாது, தட்டையான ஃப்ளாட் வீல் தான் இருந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் தான் நிறைய தகராறு வருது, நமக்கு ஃபிலாசபிக்கல் டிபேட்ஸ் வர்றதுக்கு காரணம் அந்த ஏரியாவில் தான் வருது. ஸோ நம்ம டிஃபைனிங் ஃபீச்சராக சொல்ல முடியும், ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருக்குது நமக்கு. அடுத்தது வந்து சிட்டடல். இந்த சிட்டடல் எப்பவுமே வந்து ஒரு உயர்வான பகுதியிலையும் மக்கள் வாழும் பகுதி வந்து தாழ்ந்த பகுதியிலும் இருக்குது. இது வந்து பல ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், காலிபங்கா, நேம் த சிட்டி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஒரே மாதிரி அளவுகோல்கள். செங்கல் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி செங்கல் சைஸஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ரோட்ஸ், ட்ரைனேஜஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நியூயார்க்கில் விட பெட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ். அண்டு கிணறுகள்லாம் வீட்டிலே கழிப்பறைகள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்டை வந்து டாய்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த டாய்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வச்சு தான் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, என்ன மாதிரி மக்களாக இருந்திருப்பாங்கங்கிறதுக்கு நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. நெக்ஸ்ட் இது வந்து அஃப்கோர்ஸ் இந்த சிட்டடல் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் அதனுடைய அமைப்பை பாருங்கள், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் கிரிட் பேட்டர்னில் வந்து லே அவுட் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. இது வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நெக்ஸ்ட் கிரேட் பாத், முழுக்க செங்கல்கள், கிரானரி. நெக்ஸ்ட் இந்த கிணறுகள் வந்து நீங்கள் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிணறு, அந்த பில்லர் மாதிரி தெரிகிறது ஒரு கிணறு. அது மேல் பகுதியில் வந்து அவ்வளோவா நேர்த்தியாக இருக்காது, ஆனால் கீழ்ப்பகுதியில் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் செங்கல்லாம். என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய ஸ்கில்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. செங்கல் செய்யக்கூடிய தன்மைகள், அதனுடைய குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டே வருது. அந்த கம்மியான குவாலிட்டி அதனால் மேலே இருக்குது.
ஆதி காலத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால அதெல்லாம் கீழே பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செங்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிணறுகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து இங்கே கீழடியில் கிடைக்கக்கூடிய செங்கல் கிணறுகளை பார்த்திங்கன்னா ரிங் வெல்ஸ் இருக்கும். இங்கே வந்து ரிங் ஷேப்பில் இருக்குது வெல், ஆனால் வெட் ஷேப்பில் ஆப்பு வடிவத்தில் வந்து கற்களை செஞ்சுருக்காங்க, வெட் ஷேப்ட் பிரிக்ஸ். ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும் அது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். நெக்ஸ்ட் இது தோலாவிராங்கிற ஒரு இடத்துல குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட த லாங்கஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இதில் ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லோருடைய அதில் இருக்க சேலஞ்சுமே அதுதான். என்னென்னா, ஷார்ட் டெக்ஸ்ட்டாக இருக்குது எல்லாமே. ஒரு சீலுங்கிறது கிட்டத்தட்ட 1 inch by 1 inch தான் இருக்கும். அவ்வளோதான் ஒரு சீல். அந்த சீலுக்குள்ளார அவங்க வந்து அந்த இன்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து தொழில்நுட்பம் தான். என்னென்னா, உங்களுக்கு அயன் கிடையாது, இரும்பு இல்லாததுனால. இரும்பு இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பெருசாக வடிவமைக்க முடியும். பிரான்ஸ் மட்டும் இருக்கிறதுனால, காப்பர் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால சின்ன சின்ன டூல்ஸ் தான் செய்ய முடியும். அந்த டூல்ஸை வச்சு நீங்கள் இன்ஸ்கிரைப் தான் பண்ண முடியும். அதனால தான் சீல்ஸ் சின்னதாக இருந்திருக்கு. ஆனால் பெரிய சீல் இது மட்டும்தான். சீல் கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு கேட்வேன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய போர்டு கிடச்சிருக்கு. அது என்ன போர்டுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. மேபி வெல்கம் டு தோலவீரா அந்த மாதிரி ஏதாவது சைன் போர்டான்னு தெரியாது நமக்கு. பட் திஸ் இஸ் லாங்கஸ்ட் சைன். அதில் வந்து ஒரு சைன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், லோத்தல் வந்து இது டாக் யார்டுன்னு சொல்கிறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒத்துக்கிறதில்ல. நெக்ஸ்ட், சமீபத்தில் ராக்கி கடி இங்கேருந்து தான் அந்த பெட்ரஸ் போனை எடுத்து இப்போ ஆய்வாளர்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதுக்கான ஆய்வு முடிவுகளை அறிவிச்சிருக்காங்க. வாகீஷ் நரசிம்மன், ரசன் ஷிண்டே போன்றவர்கள் வந்து அந்த கிட்டத்தட்ட 120 ஆய்வாளர்கள், உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சேர்ந்து அந்த பேப்பர் எழுதியிருக்காங்க. அதில் என்னென்னா, இவங்களுடைய வாழ்ந்த காலத்தை வந்து ரொம்ப குறிப்பிடுது. இதுக்கும் பின்னாடி வந்த ஆரிய மொழி பேசிய குழுவினருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு முடிவுகள். நெக்ஸ்ட், காலிபங்கன் ராஜஸ்தான். அந்த ஆப்ப வடிவ செங்கலை பார்க்கலாம், கிணறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட், அர்பன் பிளானிங். நெக்ஸ்ட் ட்ரைனேஜ். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ஒரு நாகரிகத்தில் ரொம்ப செம்மையாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறத குறிப்பிடுற வகையாக தான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸை பார்க்குறாங்க ஆய்வாளர்கள். ஒன்று வந்து தாய் தெய்வம் போன்ற வடிவங்கள் உள்ள ஃபிகரன்ஸ், ஃபர்டிலிட்டி கல்ட்டை குறிக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறமா ஆடு, மாடு, மான்கள், இன்றைக்கும் வந்து நம்ம ஊரில் வந்து வில்லேஜஸில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த காற்று வந்து செஞ்சு கொடுக்குற பழக்கம் இருக்குது. அதனால் அதனுடைய லெகசியை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து சிமெட்ரி வேர். நெக்ஸ்ட், நம்மளுடைய அணிகலன்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே தொழில்நுட்பம் வேணும். இதெல்லாம் செய்கிறதுக்கான தொழில்நுட்பம் ரொம்ப சின்ன சின்ன டூல்ஸை வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் பட் ரொம்ப அட்வான்ஸ்டு டூல்ஸ் வச்சுருந்துருக்காங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி நேர்த்தியான ஜுவல்லரி செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதனுடைய அளவு வந்து இவ்வளோ தான் இருக்கும். இந்த டான்ஸிங்கல்னு முதல்ல சொல்கிறாங்க, அதை ஒருத்தர் அறிவிச்சதுனால அது டான்ஸிங்கல் நம்ம கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இதை செய்கிற மெத்தட் வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். நேற்றுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, யாராவது பார்த்துருக்கலாம் நீங்கள். அதில் வந்து என்னென்னா, ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி டோக்ரா காஸ்டிங்னு சொல்லுவாங்க அந்த டெக்னிக்கு. அவங்க வந்து இன்னும் அதை தொடர்ந்து அந்த லாஸ்ட் வேக்ஸ் மெத்தட் தான் பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம ஊரில் சுவாமி மலையில் செய்கிறாங்க, இன்னும் செஞ்சிட்ருக்காங்க. உலகத்தில் இருக்க சில நாகரிகங்கள் வந்து இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸில் ஃபிகரிங்ஸ் செய்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு கஷ்டமான விஷயமும் கூட என்னென்னா, இப்போது இந்த மாடலை செய்யணும், ஒரு டை செஞ்சு அதில் வந்து நீங்கள் ஊற்றி நீங்கள் பல காஸ்ட் பண்ண முடியுங்கிறது பண்ண முடியாது. லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடில் உங்களுக்கு 100 சிலைகள் வேணும்னா 100 நம்பர்ஸ் ஆஃப் அந்த வேக்ஸ் மாடல் செஞ்சாகணும். இந்த மெழுகு பொம்மைகள் வந்து 100 செஞ்சால் தான் நீங்கள் 100 காஸ்ட்டை உருவாக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இதில். ஸோ நெக்ஸ்ட்,
ஷெல் பேங்கிள்ஸ். நீங்கள் ஷெல் பேங்கிள்ஸ் இங்கே வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இந்த பேங்கிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஃபேக்ட்ரிஸ் பார்க்கலாம். ஆனால் ஷெல் பேங்கிள்ஸ் போட்டாங்களா நமக்கு தெரியல. சங்க இலக்கியத்தில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, பட் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட், பேங்கிள்ஸ் செய்கிற ஃபேக்ட்ரி இது. நெக்ஸ்ட், 2500 BC-யிலிருந்து 1700 வரைக்கும் எப்படி மக்களுடைய மூவ்மெண்ட் இருக்குங்கிறத சில பேர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டில் இருக்கும் போது பாருங்கள் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அந்த மோகஞ்சரோ, ஹரப்பா, இண்டஸ் சொல்லக்கூடிய பகுதிகளில். அதுக்கப்புறம் 1900 வந்து அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகிட்டே வருது. 1700 முழுக்க காணாமல் போகுது அந்த இடத்துல. அதுக்கு காரணம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த பாப்புலேஷன் டிஸ்பர்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இப்போ தான் நான் ஆக்சுவலாக என்னுடைய அப்ரோச்சஸை பற்றி நான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தர் எப்படிப்பட்ட அப்ரோச்சஸ் எடுக்கிறாங்கிறது. நெக்ஸ்ட், 1924க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய நாகரிகம், நம்மளுடைய தொன்மம் வந்து வேத நாகரிகம்ங்கிறதுல தான் கொண்டு போய் முடிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்றது இருந்தது. அந்த நிலை போய் ஜான் மார்ஷல் வந்து 1924 வந்து இதை அறிவிக்கிறார். மொஹஞ்சரோ ஹரப்பாவில் கண்டுபிடிச்ச சீல்ஸை எடுத்துகிட்டு போய் அவருடைய சம்மர் கேபிட்டல் ஷிம்லாவில் வந்து அங்கே தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஷிம்லாவில் வச்சு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே நாகரிகத்துக்கு சேர்ந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து, அது மட்டும் இல்லை, ஜான் மார்ஷல் என்ன அறிவிக்கிறாருன்னா இது வந்து அநேகமாக திராவிட நாகரிகமாக தான் இருக்கணுங்கிறத அவர் அப்போவே சொல்லிடுறார். 1924 சொல்லிடுறார். அதை வந்து இல்லஸ்ட்ரேட்டட் லண்டனில் வந்து அதை பப்ளிஷ் ஆகுது அந்த ஆர்டிக்கல். முதல்ல அதுதான் அந்த ஆர்டிக்கல் தான் நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்தோம் அதை. நெக்ஸ்ட், அதை அறிவிச்சு கொஞ்ச நாள்லேயே சுனிதிகுமார் சாட்டர்ஜி பெங்காலில் இருந்து இந்த அறிவிப்பு கொடுக்குறாரு. அவர் வந்து மாடர்ன் ரிவ்யூவில் வந்து டிராவிடியன் ஆரிஜின்ஸ் அண்ட் த பிகினிங் ஆஃப் த இந்தியன் சிவிலைசேஷனுங்கிற ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாருன்னா, இது திராவிட நாகரிகம் தான். இதுக்கும் அப்போ வந்து ஆதிச்சநல்லூர் வந்து ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி செஞ்சிடறாங்க. அப்போ அதுலேருந்து கண்டுபிடிச்சதையும் வச்சு இதுக்கும் அங்கேயே மதர் காடஸ் கண்டுபிடிக்கிறாங்க, கிடைக்குது. அதனால் அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. நிச்சயமாக இது முழுக்க இருந்தவர்கள் திராவிடர்களாக தான் இருந்திருக்கணும், இந்தியா முழுக்க இருந்தவர்கள் திராவிடர்களாக தான் இருந்திருக்கணுங்கிற அந்த விஷயத்தை அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறார். நெக்ஸ்ட், அது தொடர்ந்து ஐயா சொன்னாங்க, ஃபாதர் ஹென்றி ஹீராஸ் பற்றி சொன்னாங்க. அவரும் வந்து இதே கோட்பாடு தான் முன் வைக்கிறார். இது வந்து திராவிட மொழியாக தான் இருந்திருக்கணும். அதாவது இவர் வந்து மொழியியலுக்கு போகிறார். ஸ்டேட்டாக லாங்குவேஜ் வந்து அதனுடைய லாங்குவேஜ் என்னவாக இருக்கும், சிந்துவெளி மக்கள் என்ன லாங்குவேஜ் பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும், அதை ஆய்வு பண்ண இறங்குறார். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளையும் படித்து இது வந்து நிச்சயமாக திராவிட மொழியாக தான் இருக்கணும். ஆனால் அந்த திராவிட மொழி மக்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னா மெடிட்டரேனியன் பகுதியிலேருந்து வந்தாங்க. அதாவது ஐபீரியன்ஸ், மினோயன்ஸ், சிப்ரியன்ஸ், இஜிப்சியன்ஸ், சுமேரியன்ஸ், ஹிட்டைட்ஸ், இந்த மாதிரி ஆளுங்க தான் இங்கே வந்து குடியேறி அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசின மொழிகள் வந்து திராவிட மொழிகள் அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து. அவர் பேரில் நாங்கள் வந்து ஒரு என்டோமெண்ட் லெக்சர் தொடங்கியிருக்கிறோம். ஐராவத்த மகாதேவன் ஐயா தான் அதை தொடங்கி வச்சார். ஸோ நூலகத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் பேரில் அந்த லெக்சர்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட், இப்போது இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஃபாதர் ஹீராஸ் வந்து மொழியில் அடிப்படையில் மட்டும்தான் போகிறார். ஆஸ்கோ பரப்பில் 2 விதமான எவிடன்சஸ் எடுக்கிறார். ஒன்று மொழியியல் ரீதியாகவும் போகிறாரு, இன்னொன்று பண்பாட்டு ரீதியாகவும் போகிறார். ரெண்டுத்தையுமே ஆய்வு செஞ்சு இது வந்து திராவிட மொழியாக தான் இருக்கணும், அவங்க பேசின மொழி திராவிடம் தான் அப்படிங்கிறது அவரும் நிறுவுறார். பார்த்திங்கன்னா அவர் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஓகே அப்படி திராவிடம்னு சொன்னால் அதனுடைய வேர்களை எங்கே போய் தேட முடியும், அதனுடைய எச்சங்கள் எங்கே போய் தேட முடியும்னா அது சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் தேட முடியும். ஒரு இந்தியன் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கும் போது சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் அதுக்கான தீர்வுகள் இருக்குங்கிறத அவர் முன்வைக்கிறார். ஆனால் அவரும் என்ன பண்ணுறாருன்னா வேதங்களையும் விட்டுறல, ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய எச்சங்கள் என்னன்னு படிச்சிருக்கிறார். ஸோ 2 விதமாகவும் போகிறார். சமஸ்கிருதம் தமிழ் எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணி, ஆனால் அது திராவிடம்ங்கிறத சொல்கிறார், சமஸ்கிருதம்னு அவர் சொல்லலை. நெக்ஸ்ட், அதுக்கு சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மீன் சைனை எடுத்து பார்க்குறாரு அவர். அதோட நம்பர்ஸ் கூட வச்சுக்கிட்டு அது 3 மீன் 6 மீன் 7 மீன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு அதில் நெக்ஸ்ட் போங்க. அதில் இந்த 3வது ஐட்டம் பாருங்கள். அதில் வந்து மீன் பக்கத்தில் 2 கோட் இருக்கும்.
அது வந்து வெள்ளி மீன் சொல்கிறார் அவர். அது சேர்த்து படிக்கும்போது வெண்மீன் படிக்கலாம். ஆனால் லாங்குவேஜில் வந்து நீட்சி சொல்கிறது, குறுக்கி சொல்கிறது, இது இந்த இந்த திருப்புகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அதை வந்து ஒரு பக்கம் வெண்மீன் சொல்கிறாரு, அதை ஒரு இடத்துல வந்து வேல்னு சொல்கிறார். அந்த 2 கோடுக்கு வந்து வேல் மீன் அப்படின்னு சொல்கிறார். வெண்மீனை வேல் மீன். அதை வேற ஒரு இடத்துல வந்து இதுக்கு அந்த முருகு சைன் நெக்ஸ்ட் வருதா, அந்த பேங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த சைனை வந்து அவர் முருகன் கண்டுபிடிக்கிறார். அதோடு சேர்ந்து அதை அந்த 2 கோடு வரும்போது வேல் முருகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து ஜெக்ஸ்டபோஸ் பண்ணி சொல்கிறார் நமக்கு. இது முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம் முருகங்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த மீன்கிறது. மீனில் வந்து யாரும் மறுக்கலை, ஐராவதம் ஐயாவும் மறுக்கலை அதை. ஆனால் இந்த முருகன் சொல்கிறதில் அவர் ஐராவதம் ஐயா மறுக்கிறார். இது முருகு இல்லை, ஏன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணுற சைன் முருகங்கிற சைன் வேற ஒரு சைனாக இருக்குது. ஸோ சில இடங்களில் வந்து சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் ஒத்துக்கலை. பல இடங்களில் யாருமே யார் சொல்கிறதையும் ஏற்றுக்கலை. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் ஆய்வுகள் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட், இது வந்து ஆஸ்கோபார்பாலா வந்து இது ஒரு முக்கியமான சீல். இது M1186ங்கிற சீல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு ஆலமரத்துடைய தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு குடுவை மாதிரி நீங்கள் அதை நீங்கள் கற்பனை பண்ணணும். அதில் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து ஆல இலைகள், அரச இலைகள். ஸோ அது ஃபிக் டைட்டின்னு சொல்கிறார். அது உள்ளே இருக்கக்கூடியது வந்து ஒரு தெய்வம், அது வந்து ஃபிக் டைட்டின்னு அவர் சொல்கிறார். அது வந்து நம்ம தமிழில் வந்து ஆள் அமர் கடவுள் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு இருக்குது. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய 7 ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டு அது வந்து 7 கன்னியர்கள்னு சொல்கிறாரு. இந்த மொத்தத்தையுமே எடுத்து அவர் வந்து ஒரு துர்கா கல்ட்டோட இணைச்சி பார்க்குறாரு. அதை தமிழில் வந்து இன்னும் அவர் கொற்றவைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, அதோட இணைச்சி பார்க்கல. பட் துர்கா கல்ட்டோட அவர் இணைச்சி பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் அதில் ஒரு இடத்துல ஒரு ஆஃபரிங் இருக்குது, அந்த தலையை வெட்டி ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீலில். இது ஒரு முக்கியமான சீல். நிறைய பேர் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளது இந்த சீல் மேலே இருக்குது. இந்த 7 கன்னியர்களில் இவர் சொல்கிற கதை என்னென்னா, அதில் ஒருத்தர் வந்து அருந்ததி, மீதி இருக்கவங்கெல்லாம் கார்த்திகை தெய்வங்கள்னு வேற ஒரு இடத்துல சொல்கிறார். கார்த்திகை பெண்கள் அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்கிறார். நெக்ஸ்ட், இன்னொரு முக்கியமான சீல் வந்து இங்கே மேலே இருக்க சீல். ஸோ இந்த சீல் பார்த்தீங்கன்னா M219ன்ற சீல். அது வந்து தாள்ங்கிற ஒரு எழுத்து, தாழ் அப்படிங்கிற ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு அவர் குதிக்கால்கள், பின்னாடி இருக்க கால்கள் வந்து அந்த அந்த பேர் வருதுன்னு அவர் சொல்கிறார் ஆஸ்கோபார்பாலா. அதை வந்து விளக்கும்போது கழிங்கிறது வந்து செலைன் சாயில், அது உப்பு சாயில், உப்பு நிறைந்த ஒரு சாயில் இருக்கும். உதைங்கிறது உதைக்கிறது, அதுலேருந்து தான் கழுதை அப்படிங்கிறது வந்ததுன்னு சொல்லி அவர் வந்து அந்த சீலை இன்டர்பிரட் பண்ணுறார். ஸோ இது வந்து தமிழ் அப்படிங்கிறார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது, இந்த கழுதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குஜராத் பகுதியில் இந்த வைல்ட் ஆசஸ் இருக்குது. அவர் சொல்லக்கூடிய கழுதை இது வந்து சாதாரண கழுதை இல்லை, இது வந்து ஒரு விதமான வைல்ட் ஆஸ். நீங்கள் நிறைய சீல்ஸில் இதை பார்க்கலாம். நீங்கள் சிந்துவெளி சீலில் இந்த வைல்ட் ஆஸ் வந்து அந்த பகுதியில் மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது, பாகிஸ்தான்லேயும் கிடையாது. அதனால் இது ரொம்ப முக்கியமாக நம்ம நினைவு வச்சுக்கணும் அதை. நெக்ஸ்ட், அடுத்தது மகாதேவன் எப்படி பார்க்குறாருன்னா, மகாதேவன் ஐயா வந்து பர்பாலா வந்து சமஸ்கிருதத்தையும் தேடுறாரு, தமிழையும் தேடுறாரு. ஆனால் தமிழில் மட்டும்தான் அதுக்கான தீர்வு இருக்கணும்னு நம்புகிறாரு. மகாதேவன் ஐயாவும் அதே கோட்பாடு தான் முன்னாடி வைக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பைலிங்குவல் பேரலிசம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் போகிறார். தமிழில் என்ன இருக்குது, சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குது, தமிழில் சொன்னதுக்கான ஈக்குவலன்ட் சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குது, சமஸ்கிருதத்தில் சொன்னதுக்கான ஈக்குவலன்ட் தமிழில் என்ன இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கான தீர்வு வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கும் அப்படின்னு அவர் இவருடைய நான் நினைக்கிறேன் இவருடைய குரு வந்து ஷம்போலியனாக இருக்கணும். ஏன்னா ஷம்போலியன் தான் முதல்ல அவர் வந்து அவருடைய அந்த ரொசெட்டா ஸ்டோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிக்கும் போது அந்த எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பழைய லிட்ரேச்சர்லேருந்து தேடி எடுக்கிறார். இந்த எழுத்து இது என்ன, இந்த எழுத்து இருக்குது, அந்த எழுத்து என்னென்னு வாசிக்க முடியல. ஆனால் அது எங்கே போய் தேடலான்னா, இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர் என்னவாக இருக்கும்னா, அவங்க வந்து பாடின பாட்டுகள், அந்த பாடல்களில் இருந்து இருக்கலாம் அப்படின்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி மகாதேவன் என்ன நினைக்கிறாருன்னா, இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர் ரிக்வேதம் தான், அதில் ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதில் போய் தேடுறார். அதில் தேடி என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் தமிழ் சொற்கள், இதெல்லாம் வந்து திராவிட சொற்கள் தான்,
அப்படின்னு அதையும் சொல்கிறார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பைலிங்குவல் பேரலிசம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி பயன்படுத்தி வேலை செய்கிறார். நெக்ஸ்ட் அவர் பயன்படுத்துகிற டெக்னிக் என்னென்னா ரீபஸ்ங்கிற டெக்னிக். ஒரு 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 சைன் பார்க்குறோம், அந்த சைனை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம பார்க்கும்போது கண் தமிழில் படிக்கும்போது கண் அறம்னு படிக்கணும். கண் அறம்னு ஒரு சொல் இல்லை தமிழில். ஆனால் இங்கிலீஷில் படிக்கும்போது நீங்கள் ஐ சானா அதுக்கு ஒரு மீனிங் சென்ஸ் வருது. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜில் நீங்கள் இதை எடுத்து படிக்கும்போது எந்த லாங்குவேஜில் வந்து அது அர்த்தம் வருதுங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த டெக்னிக் தான் பப்பலாவும் பயன்படுத்துகிறாரு, மகாதேவனும் பயன்படுத்துகிறார். நெக்ஸ்ட் இப்போ இந்த சைன் வந்து ஒரு சிம்பிள், இந்த 3 எழுத்து தொடர்ந்து வரும். இதே ஒரு பேப்பரில் என்ன சொல்கிறாருன்னா மகாதேவன், அந்த முதல்ல இருக்க எழுத்து இதில் 3 சொற்கள் இருக்குது. இதில் இந்த கடைசியில் இருக்கிறது வந்து ஒரு கிராமட்டிக்கல் சஃபிக்ஸ் அப்படிங்கிறார். அதாவது ஈற்று விகுதி அப்படின்னு சொல்லுவார். அதனால் அது அப்படிங்கிறாரு. இப்போ முருகா ஆனால் கூட சேர்த்தா முருகன்னா மாறுது. அந்த மாதிரி அது அன்ங்கிற மீனிங் வரும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு மகாதேவன் ஐயா சொல்கிறார். ஸோ முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து முன்னாடி 2 சொற்கள் இருக்குது. இது வந்து சமஸ்கிருதத்தில் முதல்ல பார்க்கும்போது நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது நமக்கு. இந்த நீலகண்டன்றது எப்படி வந்தது அப்படிங்கன்னு பார்க்கும்போது நீல், அதாவது பெரிய லா போடுறோம் இல்லைங்களா, அதுக்கான மீனிங் வேறு லா போடும்போது அதுக்கான மீனிங் வேறு. ஒன்றுத்துக்கும் வந்து மெஷர்மெண்ட்டை குறிக்குது, இன்னொன்றுத்துக்கு வந்து கலரை குறிக்குது. ஸோ ஒரிஜினலாக அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டை குறித்த சொல்லது. அந்த மெஷர்மெண்ட்டை குறிக்கும்போது அதனுடைய தமிழ் சொல் என்ன வருங்கன்னா நெடும் பெரிய அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கிறதா இருக்குது. அப்போ நெடும்னு வரும்போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து ஒரு மனிதனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ மனிதனுக்கு ஒரு பழைய தமிழ்லேயே என்ன சொல்ல இருக்கும்னா, பழைய சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மால் இல்லை கண்டன் அப்படின்னு வரும், அதாவது இல்லை கண்டன் வரும். அவர் என்ன நீலகண்டன் அப்படின்னு அவர் படிக்கிறார். நீலகண்டன்னு வந்து நீங்கள் மொழிபெயர்த்திங்கன்னா நெடுமால் அன் அப்படின்னு வரும், இல்லை பெருமாளன் வரும். ஆனால் அதை அப்படியே மறுபடியும் நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதை தமிழ்லேருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் சமஸ்கிருதத்துலேருந்து திரும்ப தமிழுக்கு வரும்போது எப்படி வருதுங்கிறது தான் அவர் ஆராய்ச்சி பண்ணார். நெடுமால் வந்து நீலகண்டனாகி நீலகண்டன் மகாதேவனாக மாறி வர அந்த எவல்யூஷனை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த நீலகண்டனுக்கு ஒரிஜினலாக வந்து இருந்த அந்த மீனிங் இருக்குது பாருங்கள். அந்த மீனிங் வந்து அதுக்கப்புறம் நாளடைவில் அது சமஸ்கிருதத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியாமல் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு லெஜெண்டை உருவாக்குறாங்க. அந்த லெஜெண்ட் தான் வந்து சிவன் வந்து விஷத்தை குடித்து தொண்டை பிடிச்சதுனால தொண்டை வந்து நீளமாக மாறின கதையை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நெக்ஸ்ட், இது ஒரு முக்கியமான சிம்பல். இந்த சிம்பல் நீங்கள் நிறைய பார்க்கலாம் சிந்தவெளியில். இதை வந்து மகாதேவன் வந்து மேலகம் சொல்கிறார். ஏன் மேலகம் சொல்கிறாருன்னா, அந்த டைமண்டுக்குள்ளார ஒரு டைமண்ட் இருக்குது, அந்த டைமண்ட் மேல் பகுதியில் இருக்குது, அதனால் அது மேலகம் அப்படிங்கிறாரு. இது நீங்கள் வந்து பர்போலா வந்து இந்த மெலுஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுக்கிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை சிந்தவெளியில் வந்து மெலுஹாங்கிறது. அது ஏன்னா மெசப்போட்டாமியானோட ஒரு இண்டஸோட அவுட் போஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்து பகுதியை வந்து மெலுஹா அப்படின்ற ஒரு பேரோடு அழைச்சாங்க மெசப்போட்டேமிய மக்கள் அப்படிங்கிறது தான் புரிதல். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெலுஹாங்கிற சொல் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத அவரு பப்போலாவும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா மேலகம் அப்படி அதுலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேலகம்ங்கிறது தான் மகாதேவன் வந்து இதுதான் மேலகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இதுக்கு வந்து பேரலாக அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 டைமண்ட் இருக்குது, அதை வந்து நான்மாடக்கூடல் அப்படின்னு சொல்கிறார் மகாதேவன். இது எல்லாமே ஒரு பிளேஸ் சயின்ஸ், ஒரு இருப்பிடத்தை சார்ந்த சிம்பிள்ஸாகவே வரும். இந்த மாதிரி நான்மாடக்கூடல், அதுக்கப்புறமா மேலகம், இல்லை வெறும் சிட்டி, வெறும் ஒரு டுவெல்லிங், சாதாரண ஒரு வீடு அப்படிங்கிறதுக்கு வெறும் அந்த டைமண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கான பேரலில் வந்து இஜிப்ஷியன்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இஜிப்ஷியன்லேயும் இதே மீனிங்கில் தான் அந்த சிம்பிள்ஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட், மகாதேவனோட மொத்த சைன் லிஸ்ட்டும் வந்து அவருடைய
கன்கார்டன்ஸில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கன்கார்டன்ஸ் வந்து 1977 உருவாக்கப்பட்ட கன்கார்டன்ஸ். அது IM77 சொல்லுவோம். ஸோ அந்த கன்கார்டன்ஸ் அதுக்கப்புறமா அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட சீல்ஸ் எல்லாத்தையும் இன்னும் தொகுக்கலை, யாரும் தொகுத்து ஒரு கன்கார்டன்ஸை யாரும் உருவாக்கலை. அந்த முயற்சியில் தான் நாங்கள் இப்போ ஈடுபட்டிருக்கோம். நெக்ஸ்ட், இந்த கன்கார்டன்ஸோட பேஜை நீங்கள் பார்க்குறீங்க. கன்கார்டன்ஸோட முக்கியமான பணி என்னென்னா, கான்டெக்சுவலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த டைமண்ட் சைனை வந்து பார்க்குறோம். இந்த டைமண்ட் சைனுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் அது வருதுங்கிறது தான் கன்கார்டன்ஸோட வேலை. நெக்ஸ்ட், இது வந்து மகாதேவன் ஐயா வந்து முதல்ல லிங்குவிஸ்டிக்காகவும் போகிறாரு, பண்பாட்டு ரீதியாகவும் போகிறாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த சீலில் இருக்கிறத வந்து ஏற்கனவே அந்த டைமண்ட் சீலில் வந்து ஒரு இருப்பிடம், வாழ்விடத்தை குறிப்பிடுறது நம்ம பார்த்தோம். 2 கோழிகள் இருக்குது, அதனால் இதை கோழியூர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அந்த கோழியூர் வந்து நம்ம ஊரில் லெஜெண்டோட, நம்மளுடைய சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்து அந்த கதைகளை எப்படி அதில் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்திருக்குங்கிறதையும் சொல்கிறார். நெக்ஸ்ட், இன்னொரு கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் பார்க்குறது வந்து இந்த காவடி. இந்த காவடி எடுக்கிறது வந்து இந்தியா முழுக்க, அந்த சவுத் ஏஷியன் சப்கான்டினென்ட் முழுக்க நீங்கள் அந்த கல்ச்சரை பார்க்கலாம். அந்த காவடி வந்து வெவ்வேறு ரூபத்தில் இருக்கும். எத்தனையோ விதமான காவடி நமக்கு தெரியும். பால் காவடி, பன்னீர் காவடி, இந்த மாதிரி எத்தனையோ காவடி தெரியும். ஆனால் அந்த காவடிய ஃபார்ம்ஸும் வந்து மாறும். இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது இருமுடின்னு கட்டுறாங்க இல்லையா, காவடிங்கிறது 2 சைடு, 2 தோளில் கொண்டு போகிறது. அதே மாதிரி இருமுடிங்கிறதும் 2 இருக்குது. ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் அவர் என்ன சொல்கிறாரு, சாத்தவாகனாவோடவும் இரும்புறையோடவும் அவர் கம்பேர் பண்ணுறார். ஸோ அது ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட், அடுத்த அப்ரோச் வந்து சமீபத்தில் பாலகிருஷ்ண ஐயா வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார், ஜர்னி ஆஃப் சிவிலைசேஷனுங்கிற புத்தகம். அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் போங்க. ஊர் பெயர்கள், இடப்பெயர்களை வச்சு ஆய்வுகளை செஞ்சு சில விஷயங்களை நிறுவுறார் அவர். அவருடைய மெத்தடாலஜி என்னென்னா, சிந்துவெளி திராவிட பண்பாடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அங்கே மக்கள் அங்கே வந்து திராவிட மொழிகள் பேசினாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போது அதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஊர் பெயர்கள், அங்கே இருக்கிற ஊர் பெயர்கள், இது 2த்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியமில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள், இது 3த்தையும் நீங்கள் ஒன்றா பிரிட்ஜ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து இதுதான் அதே மொழி பேசினாங்கிறத நிறுவ முடியும். அப்படிங்கிறத எடுத்து இதில் இருக்க ஊர் பேர், முக்கியமாக கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம்னு அவர் சொல்கிறார். ஏன் கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம்னு சொல்கிறாருங்கிறது சொல்கிறேன். இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி 3 ஊர் பேர்களும் நீங்கள் பார்க்கலாம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் பார்க்கலாம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பேர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஆராய்ச்சி பண்ணுறாரு. என்னென்னா, நீங்கள் மதுரையை ஒரு எடுத்து காட்டலாம், மதுரையும் இருக்குது. ஆனால் மதுரையில் என்ன சொல்லுவாங்க, மதுரான்னு ஒரு ஊர் இருக்குது நார்த்தில், அதுதான் அங்கேயே இருக்குது, அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. அதனால் யாரும் உடைக்க முடியாத அளவுக்கு இதை வந்து கான்க்ரீட் ப்ரூஃபாக கொடுக்கணுங்கிறதுக்காக வேறு எந்த கல்ச்சர்லேயும் வேறு எந்த மொழியிலையும் கிளைம் பண்ணாத இருக்கிறாங்க பாருங்கள். இந்த பெயர்கள் கொற்கை, வஞ்சி, தொண்டி வேறு எந்த மொழியில் யார் கிளைம் பண்ண முடியும்? சமஸ்கிருதத்தில் நிச்சயமாக கிளைம் பண்ண முடியும். எந்த சமஸ்கிருத இலக்கியமும் கொற்கை, வஞ்சி, தொண்டியை பற்றி பேசல. ஆனால் மதுரையை பற்றி பேசுது, காஞ்சியை பற்றி கூட பேசுது. அதனால் அந்த பெயர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பெயர்களை எடுத்து இது வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி அவர் கொடுக்குறார். கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம்னு இது எல்லாத்தையும் இந்த ஊர் பெயர்கள். அதை தாண்டி இன்னும் பல பெயர்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் அதில் வந்து மோனோ வேர்ட் பிளேஸ் நேம்ஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். இப்போ ஊர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஊர் வந்து எங்கேயோ இருக்குது, எங்கேருந்தோ வந்தது, ஈரானில் இருக்குது. அந்த ஊருங்கிற பேர் கூட உங்களுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த ஊருங்கிறது வந்து மோனோ வேர்ட் பிளேஸ் நேம். அதிலிருந்து வேறு இடத்துக்கு போகும்போது அப்போ ஒரு ஊர் அப்படின்னு மாறலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு ஊருன்னு மாறலாம். அப்புறம் அது நாளடைவில் திருப்பூர் ஊராக மாறலாம். இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரதை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சுருக்கின்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டெம்மெல்லாம் அங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. அதனால் அவருடைய பிலீஃப் என்னென்னா, மக்கள் இப்படி இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவர் முன் வைக்கிறார். நெக்ஸ்ட், அதனுடைய அடுத்த முக்கியமான ஐடியாலஜிக்கல் பொசிஷன் சொல்கிறது வந்து அந்த வெஸ்ட் ஹையாக இருக்கிறதும் ஈஸ்ட்டு வந்து லோவாக இருக்குங்கிறது வந்து மொழியியல் ரீதியாக அதை வந்து நிறுவுறார். ஒவ்வொரு மொழியிலையும் வந்து சில சொற்கள் வந்து ரொம்ப சாக்ரோசாங்க்ட். இப்போ சமஸ்கிருதத்தில் வந்து நார்த் ரொம்ப முக்கியமானது.
சமஸ்கிருத மொழி பேசுகிறவங்களுக்கு நார்த் ரொம்ப முக்கியமாக இருக்குது, சவுத் வந்து வேறு விதமாக பார்க்குறாங்க. ஆனால் ஈஸ்ட் வெஸ்ட் அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக பார்க்கல. ஆனால் ஈஸ்ட் வெஸ்ட்டை வந்து தமிழர்களும் திராவிட மொழி பேசினவர்களும் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டை வந்து ரொம்ப சேக்ரோசாங்க்டாக பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து முன்னிறுத்துறார். அதனால தான் மேற்கு உயர்ந்திருக்கு, கிழக்கு வந்து தாழ்ந்திருக்கு. அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து சொத்து பிரிக்கும்போது நம்ம மக்கள் வந்து தேர் இஸ் அன் அன்ரிட்டன் ரூல். பெரியவனுக்கு வந்து மேலாண்டை கொடுக்கணும், சின்னவனுக்கு கீழாண்டை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது இட்ஸ் அன் அன்ரிட்டன் ரூல். நெக்ஸ்ட். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வந்து உயர்ந்திருக்கும், ஈஸ்ட் வந்து தாழ்ந்திருக்கும். அதுதான் இந்த லே அவுட்டை காட்டுது. நெக்ஸ்ட். அப்புறம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தொன்மங்களை எடுத்து சில விஷயங்களை வந்து பேசுகிறார் அவர். இப்போ வந்து பொற்கோட்டு இமயச்சிவரை இதெல்லாம் வந்து தமிழுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இடப்பெயர்களுக்கும் உள்ள விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக சமஸ்கிருதத்தில் இல்லாத விஷயங்கள். மகாதேவனுக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, ஆராய்ச்சியில் வந்து மகாதேவன் ஐயா வந்து இரு மொழியில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை பார்க்குறார். பாலகிருஷ்ணன் வந்து தமிழில் இருக்கக்கூடிய யூனிக்னஸை பார்க்குறாரு. இது தமிழுக்கு தான் சொந்தம், சமஸ்கிருதத்துக்கு சொந்தமே கிடையாது. இது சமஸ்கிருதத்துக்கு தான் சொந்தம், இது தமிழுக்கு சொந்தமே கிடையாது. அப்படி யூனிக் ஐட்டம்ஸ் விஷயங்களை எடுத்து பகுத்து ஆய்வுகளை வந்து முன் வைக்கிறார். நெக்ஸ்ட். அதே மாதிரி இந்த ஃப்ரேக்ரன்ட் கிராஸ் பற்றி நம்மெல்லாம் அந்த கவரிமான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கவரிமா பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது. இவர் வந்து அதை தெளிவுபடுத்துகிறார். இந்த கவரிங்கிறதுலேருந்து தான் சவரிங்கிறது வருது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த முடியிலேருந்து தான் சவரி முடி செய்கிறாங்க. ஸோ இந்த சாமரம் வீசுறதும் அங்கேருந்து தான் வருது. சாமரம், சவரி, கவரி இதெல்லாம் ஒரே சொல்லிருந்து வரக்கூடிய விஷயங்களாக சொல்கிறார் அவர். அப்புறம் இதனுடைய முக்கியமான தன்மை என்னென்னா, இதை பற்றி எப்படி சங்க இலக்கியத்தில் எழுதுனவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில் இருக்குது. ஹிமாலயாஸில் இருக்கிற அப்பர் மோஸ்ட் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த இந்த தகவலை, அதாவது இது வந்து ஒரு விதமான நறுமணம் இருந்த புல்லை தான் சாப்பிடும், இந்த மாதிரி ஒரு நறுமணம் கொடுக்குற பாலில் தான் கொடுக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து தமிழர்களுக்கு எப்படி தெரியும், சங்க இலக்கியத்தில் அதை எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறார். நெக்ஸ்ட். அதே மாதிரி சிங்கத்தை பற்றி, சிங்கம் வந்து நர்மதா நதிக்கு கீழே சிங்கத்தை பார்க்கவே முடியாது. நாட் அ சிங்கிள் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட் yet. அதனால் அப்படி இருக்கும்போது சங்க இலக்கியத்தை எப்படி சிங்கத்தை பற்றி பேசுகிறாங்கங்கிற கேள்வி முன் வைக்கிறார். ஸோ அது வாழ்ந்த பகுதி வந்து இன்றைக்கும் வந்து கீர் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட். அப்புறம் எலும்புத்தின் ஒட்டகத்தை பற்றி பேசுகிறார். இந்த எலும்புத்தின்றது வந்து அகைன் ஒட்டகம் வந்து ஒரு டெசர்ட் அனிமல், பேர்டன் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் கிடையாது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போது இதை பற்றி தமிழர்கள் பதிவு செய்கிறாங்கன்னா அப்போ அங்கே என்ன மொழி பேசியிருக்கணும் அப்படிங்கிறத கேள்வியை முன்வைக்கிறார். நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த இடப்பெயர்வு ஒரு ஆராய்ச்சி இன்னொரு ஆராய்ச்சியோட எப்படி தோங்குறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஐராவத மகாதேவன் ஐயாவோட கடைசி பேப்பர். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதி பதிவு பண்ண கடைசி பேப்பர். இதில் என்ன பண்ணுறாருன்னா, பாலகிருஷ்ணன் பயன்படுத்தின இடப்பெயர்களை வச்சு சில சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து ஹை, இது லோ, இது வெஸ்ட், இது ஈஸ்ட், இது வந்து மலையை குறிக்கக்கூடிய சயின்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து டோப்போனம்ஸ், டைரக்ஷன்ஸ் அண்ட் ட்ரைபல் நேம்ஸ் இந்த இண்டஸ்கிரிப்ட். இதுதான் அவர் கடைசியாக பண்ண ஆய்வுகள். நெக்ஸ்ட். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது வந்து ஜெனட்டிக் ஸ்டடீஸ் போன்ற விஷயங்கள். இதில் டோனி ஜோசப் வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக வந்து முதல் இந்தியர்கள் யார், முதல் ஃபார்மர்ஸ் யார், எங்கே முதல்ல ஃபார்மிங் பண்ணுறாங்க, ஹண்டர் கேதர்லேருந்து எங்கே மாறுறாங்க, ஹோமோசேப்பியன்ஸ் முதல்ல எந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது த ஃபஸ்ட் பாப்புலேட்டர் ஆஃப்ரிக்காவை விட்டு முதல்ல பாப்புலேட் ஆகிற இடமே சவுத் ஏஷியா தான். அதனால் நம்மக்கிட்ட இந்த ஜீன்ஸ் வந்து பழைய ஜீன்ஸ் இன்னும் இருக்குது. ஆனால் இந்த ஜீன்ஸில் வந்து நீங்கள் பாலகிருஷ்ணனும் அதை பற்றி ரொம்ப அழகான ஒரு 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 சாப்டரில் அதில் சொல்லுவார், எப்படி வந்து இன்றைய தமிழர்கள், இன்றைய திராவிடர்கள் வராங்க அப்படிங்கிறது. அதில் வந்து முதல்ல அவங்க சொல்கிறது வந்து ஃபஸ்ட் வேவில் வரும்போது அந்த ஆராய்ச்சியில் வாகேஷ் நரசிம்மன்ற அந்த எழுதின அந்த ஆராய்ச்சியில் வந்து பண்ண ஆராய்ச்சியில் சொல்கிறாரு, ஏன்ஷியன்ட் ஆன்சிஸ்டல் சவுத் இண்டியனுங்கிற பேரை பயன்படுத்துகிறாரு. ஸோ அது ஒரு காம்ப்ரமைஸ். ஏன் வந்து ஏன்ஷியன்ட் ஆன்சிஸ்டல் சவுத் இண்டியன் சொல்லணும் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஆளை? அப்போ வந்து வேறு ஏதோ ஒரு சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக
இந்த சொல்லாடலாம் பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல, வெளியே இன்னும் வரல அது. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு காம்ப்ரமைஸ். பட் இருந்தாலும் நமக்கு இது நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் சொல்லி இந்த பாப்புலேஷன் தான் முழுக்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த லேயர் ஒரு லேயர் வருது, அதுக்கு அடுத்த லேயர் இன்னொரு லேயர் வருது. அப்படி அந்த லேயர் தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பீட்சா தியரின்னு சொல்கிறார். ஒரு பீட்சாவில் பேஸ் இருக்குது, அந்த பேஸ்க்கு மேலே ஒரு லேயராக வச்சுக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பேஸ் ஹோமோசேப்பியன்ஸ் இங்கே முழுக்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க நியாண்டர்தல், ஹோமோ எரெக்டஸ்லாம் இருந்திருக்கலாம். அவங்கள எல்லாருமே அவுட் சர்வைவ் பண்ணி இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் க்ரஸ்ட், அதுதான் பேஸ். அந்த பேஸ் தான் ஃபஸ்ட்டு வேவ். அதுதான் ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அதை பற்றி இவர் விரிவாக எழுதியிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்தவர்கள் தான் ஈரான்லேருந்து பகுதிகளில், மெடிட்டேரியன் பகுதியிலேருந்து இங்கே சேர்றவங்க. அவங்கள ஏன்ஷியன்ட், அவங்கள ஹரப்பன் சிவிலைசேஷன், அதுதான் ஹரப்பன் நாகரிகத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த ஒரு வேவ் தான் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய ஆரியம் மொழி பேசிய மக்கள். அவங்க இங்கே இன்ட்ராக்ட் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய சவுத் ஏஷியன் பாப்புலேஷனில் இவங்க ஆரியன் திராவிடன்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே எல்லா கலப்பும் இருக்குது, ஆனால் வேரிட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம சவுத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமான பழைய ஜீன்ஸ் இருக்கும், நார்த்தில் இருக்கவங்களுக்கு அதிகமாக சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற ஜீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்குது. இன்றைக்கி எல்லாமே ஒரு சிங்கிள் சவுத் ஏஷியன் பாப்புலேஷன் சொல்லி இந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட். ஸோ இதுக்குள்ளே இது ரொம்ப டெக்னிக்கலாக போகும், இதுக்குள்ளே நான் போகலை. ஸோ இதோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி இது நிறைய இடத்துக்கு போய் சேர்க்கணும், கட்டாயம் சேர்ப்போம் மேம். தேங்க்யூ. அறிவார்ந்ததொரு தொல்லியல் ஆய்வாளராக அறிவார்ந்ததொரு உரையை நமக்கு வழங்கி மகிழ்ந்த டாக்டர் திரு சுந்தர் கணேசன் ஐயா அவர்களுக்கு ஒரு பலமான கரவொலியை தரலாம். அவருடைய உரை தொடங்குவதற்கு முன் நான் வாசிக்கு அவர்களின் கவிதை ஒன்று சொன்னேன். அந்த கவிதை உங்களுக்கு நினைவிருக்கும் என நம்புகிறேன். செய்யும் தொழிலோடு சேர்ந்துவிட்ட நெஞ்சினுக்கு பயம் தரும் இன்பம் வானம் தருவதில்லை என்று சொன்னேன். ஒரு தொல்லியல் ஆய்வாளராக அந்த ஆய்வில் சேர்ந்துவிட்ட திரு சுந்தர் கணேசன் அவருடைய நெஞ்சினுக்கு இந்த அரங்கம் தந்த இன்பம் வானம் ஒருபோதும் தர முடியாது என்பதை உங்கள் கரவொலி மூலமாக காட்டுங்கள். நண்பர்களே, 20ஆம் ஆண்டை நோக்கி 19 ஆண்டுகள் நிறைவுற்று 20ஆம் ஆண்டு நோக்கி நகர்ந்திருக்கிற தமிழிணைய பல்கலைக்கழகத்தின் இன்றைக்கு நாம் ஒரு மறக்க முடியாத டாக்டர்.V.C.Kulandaiswamy தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளை நிகழ்வினை முதல் நிகழ்வாக ஒரு தொல்லியல் ஆய்வோடு நாம் தொடங்கியிருக்கிறோம். பிரான்சிஸ் முத்து ஐயா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து திரு வாசிக்குவும் தமிழும் என்கிற நிலையிலே அவர் ஆற்றிய உரை நம் மனதிற்கு நெகிழ்ச்சியை தந்த ஒரு உரை. அவர்கள் இருவரையும் இப்பொழுது சிறப்பு செய்கிற வகையிலே டாக்டர்.V.C.Kulandaiswamy தமிழ் மேம்பாட்டு அறக்கட்டளையினுடைய தலைவர் பேராசிரியர் டாக்டர் சௌந்தரவல்லி குழந்தைசுவாமி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். முதலாவதாக பேராசிரியர் தமிழ் புலவர் என்று நாங்கள் நாமெல்லாம் அழைக்கப்படுகிற பேராசிரியர் பிரான்சிஸ் முத்து ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை அம்மா அவர்கள் வழங்கி மகிழ்கிறார்கள். அடுத்ததாக டாக்டர்.க சுந்தர் கணேசன் அவர்களுக்கு பேராசிரியர் டாக்டர் சௌந்தரவல்லி குழந்தைசுவாமி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நண்பர்கள், தமிழிணைய பல்கலைக்கழகம் என்று திரு வாசிக்கு அவர்களுடைய கனவு நினைவாகி இன்றைக்கு 20 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிறது. அதை குறித்து அவரோடு பணியாற்றிய சில அரும்பெரும் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் இப்பொழுது சிறப்பிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக திரு கிரீஷ் அவர்கள் முதல் தமிழிணைய கல்விக் கழகத்தினுடைய அலுவலர், 20 ஆண்டுகள் தொடர்ந்து பணியில் இருக்கிறார். டாக்டர் வாசிக்கு அவர்களின் நம்பிக்கைக்குரியவர், எளிமையானவர், சிறந்த நிர்வாகி. டாக்டர்.V.C.K இணையதளம் தொடங்கியவர், அவருடைய நன்மதிப்பை பெற்றவர். அவர் இப்பொழுது பாராட்டப்படுகிறார். திரு பாவாடை என்பவரை குறித்து சில தகவல்களை பார்க்கிறோம். அம்மா ப்ளீஸ் பி சீட்டட்.
அந்த சிந்தனையாளர்களை நாம் பாராட்டுகிற போது நாம் அவர்களை பற்றிய கருத்துக்கள் உள்ளத்தில் அமர வேண்டும் என்பதற்காக அவர்களை நான் அமரச் சொன்னேன். இப்பொழுது இந்த கருத்து உங்கள் உள்ளத்தில் அமரட்டும். திரு நா. பாவாடை அவர்கள் 10 ஆண்டுகள் மிக குறைந்த தொகுப்பு ஊதியத்தையும் கருத்தில் கொள்ளாது பணி ஒன்றை பெரிதென எண்ணி ஈடுபாட்டுடன் தமிழிணைய கல்விக் கழகத்தின் எல்லா பிரிவுகளிலும் பணியாற்றியவர். இணைய கல்வி என்பது என்ன என்பதே தெரியாத தொடக்க காலத்தில் 2001ஆம் ஆண்டு முதல் அதற்கு அடித்தளமிட்டு கட்டமைத்து உருவாக்கி வளர்த்த போது அதன் தொண்டராக இருந்து இதன் உள்ளே தன் பணியை தொடங்கியவர். அந்த தொண்டன் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே சிறப்பிக்கப்படுகிறார். வருக திரு நா. பாவாடை அவர்கள். அடுத்ததாக திருமதி ப. கெமிலா தேவி. பெண்கள் தினத்தை கொண்டாடிவிட்டு வந்திருக்கிறோம் அரங்கத்திற்கு. பெண்கள் இல்லாமலையா இணையதளம் வெற்றி அடைந்து விட முடியுமா? அதற்காக அடுத்து ஒரு பெண்ணை பார்க்க இருக்கிறோம். திருமதி ப. கெமிலா தேவி. தன்னலம் இல்லாத, பலனை எதிர்நோக்காத, ஈடுபாட்டுடன் கூடிய தரமான ஒப்பற்ற பணி செய்யக்கூடிய பெண்மணி இவர்கள். அத்தகைய பணியை நம் தமிழிணைய கல்விக் கழகத்தின் முனுவல் பூத்த முகத்தோடு, இல்லை புனுவல் பூத்த முகத்தோடு, புனுவலோடு அவர்கள் பணி செய்கிற நிலையை பார்த்திருக்கிறோம். புனுவல் பூத்த முகத்தோடு மற்றவர் முகம் கோணாமல் கொடுத்த பணியை கொடுத்த நேரத்தில் முடித்து கொடுப்பவர். தான் மட்டுமல்லாமல் தன்னோடு பணியாற்றுபவர்களோடும் தோழமையோடு பழகி வழிகாட்டி பயிற்சி கொடுத்து சிரித்த முகத்தோடு பணி சிறக்க பாடுபடும் திருமதி ப. கெமிலா அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக நாம் ஒரு தமிழிணைய கல்விக் கழகம், தமிழிணைய பல்கலைக்கழகம், இதில் மிக முக்கிய ஒரு உறுப்பினரை சிறப்பிக்க இருக்கிறோம். 87 ஆண்டுகள் தமிழ் கூறும் நல்லுலகில் ஆங்கிலத்தில் படித்து அறிவியலாக சிந்தித்து தமிழாக்கமாக தன்னுடைய படைப்புகளை கொடுத்த பெருந்தகை ஐயா திரு வாசி குழந்தைசுவாமி அவர்களுக்கு ஒரு துணைக்கரமாக பர்சனல் செக்ரட்டரியாக பணியாற்றிய ஒரு அரும்பெரும் இளைஞன் திரு நாகராஜன் அவர்கள். ஐயா அவர்கள் இல்லத்திற்கு சென்றால் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை நான் ஐயாவுடைய இல்லத்துடன் கடந்த 17 ஆண்டுகளாக இருக்கிறேன். எந்த பணிக்காக அவருடைய அலுவலகத்திற்குள்ளே சென்றதும் உடனே ஒரு குரல் ஒலிக்கும், நாகராஜன் என்று ஐயா அழைப்பார். அவர் அழைக்கிற அந்த ஒலி இன்று கூட என் காதில் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது திரு வாசிக்கு அவர்கள் நாகராஜனை அழைக்கிற அந்த ஒலி இப்பொழுது கூட காதில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. உலகத்தை விட்டு ஐயா மறைந்ததாக நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. அவர் அழைக்கிற அந்த அழைப்பொலி நாகராஜன் என்று அவர் அழைப்பார். அவர் அழைக்கிற பொழுதே அப்படியே நிமிர்ந்த நன்னடையோடு பணிவுடன் ஒரு மாணவன் எதிரே வந்து நிற்பதைப் போல ஒரு உதவியாளர் நிற்பார். இப்படிப்பட்ட உதவியாளர்கள் இருந்ததால் தான் நாம் திரு வாசிக்குவின் தமிழ் பணியை முழுமையாக அனுபவிக்க முடிந்தது என்று சொன்னால் இது உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. திரு நாகராஜன் டாக்டர் வாசி குழந்தைசுவாமி அவருடைய செல்ல பிள்ளை. எந்த ஒரு செயலையும் திறம்பட செய்வார், நேரம் தவறாதவர், விசிகேவின் நம்பிக்கைக்குரியவர், சிறந்த அலுவலர், நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர். திரு விசிகே அவருடன் கடைசி நாள் வரை, இறுதி நாள் வரை அவர் மனம் எதை நினைக்கிறதோ அதை செய்த ஒரு உதவியாளர். வருக திரு நாகராஜன் அவர்கள். நண்பர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு தருவாயில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த அரங்கம் முடித்து அரங்க பெருமக்கள் வெளியே செல்கிற போது ஒரு உறுதியோடு செல்லுங்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நாமதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று பாடினான் எட்டயபுரத்து எரிமலை பாட்டுக்கொரு புலவன் பாரதி. வாழ்நாள் முழுமையிலும் புதுச்சேரி பூகம்பமாக விளங்கிய பாவேந்தன்
தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தகவலை கொடுத்தான். பாரதி என்று சொன்னதும் எல்லோர் நினைவிலும் வருவது பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு, பாரத நாடு நம் பழம்பெரும் நாடு, ஞானத்திலே அன்னதானத்திலே உயர் கவிதையிலே உயர்நாடு என்று பாரதி சொன்னான். எப்படி பாரதி கவிதைகளை எல்லோரும் பயன்படுத்துகிறோமோ அதுபோல இனிவரும் காலங்களில் குலோத்துங்கன் கவிதைகளை எல்லோரும் பயன்படுத்துங்கள். அதை நான் மிக மிக பணிவன்போடு இந்த மேடையில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பேராசிரியர் டாக்டர் பொன்னவைக்கு அவர்களுக்கு இந்த நிகழ்வு தெரியாது, அதனால் சொல்லுகிறேன். நாங்கள் இளைய உள்ளங்களில் குலோத்துங்கனை விதைப்பது எப்படி என்ற ஒரு புரட்சியை செய்து கொண்டு வருகிறோம். அதிலே பாரதியின் கவிதைகளை, பாவேந்தன் கவிதைகளை, வள்ளுவன் திருக்குறளை மேற்கோளாக காட்டுவதைப் போல நாங்கள் தமிழக அரசு அலுவலகங்களில் குலோத்துங்கன் கவிதை ஒன்றை மேற்கோளாக எழுத வேண்டும் என்று சொல்லி 1,00,000 ஸ்டிக்கர்ஸ் போட்டு நாங்கள் அனைத்து அரசு அலுவலகங்களும் ஒட்டினோம். இன்று கூட நீங்கள் எழிலகத்துக்குள்ளே போனால் இந்த ஸ்டிக்கரை பார்க்கலாம். அப்படி ஒட்டினோம். இது நாங்கள் ஐயா இருந்தபோதே செய்தோம், வாசிக்கு அவர்கள் இருந்தபோதே செய்தோம். அதில் ஒரு வரி, மனம் துணிந்ததை வாழ்வு கண்டிடும், மனம் துணிந்ததை வாழ்வு கண்டிடும், ஒரு ஐஃபன் கவிஞர் குலோத்துங்கன் என்று நாங்கள் ஒட்டினோம். இன்னைக்கு நீங்கள் எழிலகத்துக்குள்ளே போனதும் இந்த மேற்கோள் பார்க்கலாம். ஆற்றல் மிக்கோரால் உயர்வதடா மனித ஜாதி, ஆற்றல் மிக்கோரால் உயர்வதடா மனித ஜாதி என்று நாங்கள் எழுதினோம். இந்த மேற்கோள்களை இனிவரும் காலங்களில் எல்லோரும் பயன்படணும். இந்த விழாவில் இந்த 2 மேற்கோளும் எப்படி பொருந்துச்சின்னு சொல்லி நான் என்னுடைய உரைக்கு திரையிட விரும்புகிறேன். இந்த விழாவில் இந்த 2 மேற்கோளும் எப்படி பொருந்தியது பாருங்கள். மனம் துணிந்ததை வாழ்வு கண்டிடும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி தமிழிணைய பல்கலைக்கழகத்தை டாக்டர் V.C. குழந்தைசாமி அவர்கள் கனவோடு 7 ஸ்டாஃப்ஸ் 7 உதவியாளரோடு இந்த பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். மனம் நினைத்ததை வாழ்வு கண்டது எப்படி? இன்றைக்கு 80 பேர் இதில் பணியாற்றுகிறார்கள். 7 பேர் எப்படி 80 பேர் ஆனார்கள். இப்ப கவிதை எப்படி பொருந்தது பாருங்க. மனம் கண்டதை வாழ்வு கண்டிடும், மனம் நினைத்ததை வாழ்வு கண்டிடும் என்று இந்த சொற்றொடரை இனிவரும் காலங்களில் எல்லோரும் உங்கள் வாகனத்தில் கூட எழுதி ஒட்டி வையுங்கள். நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் ஒட்டி வச்சதை பார்த்தேன். உள்ளத்தில் ஏணி உள்ளார் உயர்வர் கவிஞர் குலோத்துங்கன் என்று ஆட்டோவில் இருந்ததுங்க. நம்பினால் நம்புங்கள், ஆட்டோக்காருக்கு ஒரு பெரிய பலத்தை கரவொலி கொடுங்க. பல்கலைக்கழகம் ஒட்டல, யார் ஒட்டினது? ஆட்டோக்கார் ஒட்டினார். உள்ளத்தில் ஏணி உள்ளார் உயர்வர் கவிஞர் குலோத்துங்கன் ஆட்டோவில் இருந்தது. பின்னால் நான் காரில் போகிறேன், ஆட்டோக்காரை துரத்தின்னு போய் முன்னாடி போய் நின்று ஆட்டோக்காரை இறக்கி கேட்டேன், இதை யார் கொடுத்ததுன்னு. அவர் மெதுவாக சொன்னார், கவிஞர் குலோத்துங்கன் கொடுத்தாருன்னு. இதை யார் உனக்கு சொன்னது என்று கேட்டேன். நீ என்ன படித்திருக்கிறாய் என்றேன். நான் 8ஆம் வகுப்பு படித்திருக்கிறேன் என்றார். யாரடா உனக்கு இதை சொன்னது என்றேன். என் மகள் சொன்னாள். உன் மகள் என்ன செய்கிறாள்? என் மகள் WCC BA சோசியாலஜி படிக்கிறாள். அவள் புத்தகத்தில் கவிஞர் குலோத்துங்கனில் இருந்து நான் எடுத்து எழுதினேன். ஆக இனிவரும் காலங்களில் உங்கள் இல்லத்தில் எழுதி ஒட்டி வையுங்கள். மனம் துணிந்ததை வாழ்வு கண்டிடும். ஐயா அவர்கள் மறைந்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சிங்க. 3 ஆண்டுகள் 87 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த தனி மனிதனின் மனம் கண்டதை இன்றைக்கு தமிழிணைய பல்கலைக்கழகத்தில் 80 பேர் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால், உழைப்பை மட்டுமே விரும்பிய ஐயா பேராசிரியர் நக்கீரன் போன்றவர்கள் இருப்பதால் இன்று வரை இந்த பல்கலைக்கழகம் வானளாவ உயர்ந்திருக்கிறது என்ற தகவலோடு, ஆற்றல் மிக்கோரால் உயர்வதடா மனித ஜாதி என்று பாடினாரே கவிஞர் குலோத்துங்கன், உங்களை போன்ற ஆற்றல் மிக்கோரால் இனிவரும் காலங்களில் குலோத்துங்கன் புகழ் உலகம் முழுதும் வலம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள். பேராசிரியர் உலகநாயகி நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம்.